Hi, hello champions. Yes, audio video clear இருக்கா? Yeah. Hello champions. Good evening everyone. Hi Janu. Good evening. Yes, I hope the audio and video is clear. Audio video clear இருக்கா கண்ணா? Yes. Wonderful கண்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று இல்லை ரெண்டு இல்லை டோட்டலாக 70+ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். அதுவும் இது வரைக்கும் நீட் ஹிஸ்ட்ரியில் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் கம்ப்ளீட்டாக தரவா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஒரு பார்ட்டில் நம்ம மெயினாக rate of chemical reaction based பண்ண questions, factors influencing rate of a reaction, அதாவது ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற 5 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு மேம் முன்ன ஒன் ஷாட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 5 ஃபேக்டர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் என்னவெல்லாம் வந்திருக்கு: இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ், temperature influencing reaction rate based questions, then collision theory, Arrhenius equation, activation energy, threshold energy, இது மாதிரி chemical kineticsல இருக்கிற எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கேட்டிருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஓகே, எஸ். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்டடாக அப் டு டேட்டாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆல்சோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் மேம் உங்களுக்கு டைம் டு டைம் அதற்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருவேன். ஓகே, எஸ், wonderful. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தான் போக போகிறோம் கண்ணா. இது பேஸ் பண்ண கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். we are going to start with 2023. 2023ல கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இதுதான்ப்பா. for a certain reaction the rate is equal to k concentration a square b. சரி, ஓகே, ரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். when the concentration of a is tripled, ஏயோட கான்சன்ட்ரேஷனை நான் ட்ரிபிள் பண்ணுறேன், கீப்பிங் பி கான்ஸ்டன்ட், பியோட வேல்யூ நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். அப்போது இனிஷியல் ரேட் என்னவா இருக்கும்? எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியான கொஷின். சின்ன பேசிக் ட்ரிக் யூஸ் பண்ணோன்னா இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஸோ இனிஷியலாக நம்மளோட ரேட் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கா, ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஏ ஸ்கொயர் b, அதாவது a power 2 and b அப்படின்னு கொடுத்துருக்கான் இல்லையா. a power 2 and concentration b அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், இங்க நான் b அப்படியே வச்சுக்கிறேன், என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் b நான் மாத்தலை, அதைத்தான் கீப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் b கான்ஸ்டன்ட் அப்படின்னும், என்னோட ஏயோட கான்சன்ட்ரேஷனை நான் ட்ரிபிள் பண்றேன், அதாவது இவ்வளோ நேரம் இருந்த ஏயோட வேல்யூவை நான் ட்ரிபிள் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட ரேட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், k இன்டூ 3a ஸ்கொயர் b அப்படின்னு மாறி இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 3 அப்படிங்கிற வேல்யூவை வெளியில எடுத்துக்கிறேன். வெளியில எடுத்தேன்னா ஆப்வியஸ்லி 3 ஸ்கொயர் வெளியில வந்தா 9 இருக்கும். 9k a ஸ்கொயர் b அப்படிங்கிற ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த என்டையர் வேல்யூ அப்படிங்கிறது ரேட்டோட வேல்யூ தானே, ஆக்சுவல் ரேட்டோட வேல்யூ தானே. அதனால நான் இதை 9 இன்டூ ரேட் அப்படின்னு எழுதிக்கலாமா? எஸ். அதனால எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் பியோட வேல்யூவை கான்ஸ்டன்டா வச்சு, நல்லா கேளுங்க, பியோட வேல்யூவை கான்ஸ்டன்டா வச்சு ஏயோட வேல்யூவை ட்ரிபிள் பண்ணேனா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய புது ரேட் அப்படிங்கிறது என்னோட ஆக்சுவல் ரேட்டை விட 9 மடங்கு அதிகமா இருக்கும். இட் ஷுட் பி 9 times than that of the actual rate. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் டி would be the right answer. பார்த்தீங்களா? ஆப்ஷன் டி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப் கொஸ்டின், எகெயின் 2023ல கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு பர் இயர் உங்களுக்கு மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் ஆர் ஈவன் 4 கொஸ்டின்ஸ் கூட கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்லேருந்து கேட்குறான். விச் மீன்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நீங்கள் அதிலேருந்து A to Z எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கணும்.
ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்மளோட அசர்ஷன் என்ன, ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அசர்ஷன், a reaction can have zero activation energy. ஒரு ரியாக்ஷனுக்கு ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கலாம். ஓகே, ரீசன் என்ன, the minimum extra amount of energy absorbed by reactant molecules so that their energy becomes equal to threshold value is called as activation energy. அதாவது அசர்ஷன்ல என்ன சொல்றானா, என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒரு சில இடத்துல ஜீரோவா கூட இருக்கலாம், ஒரு சில இடத்துல ஜீரோவா இருக்கலாம். ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது என்னோட ரியாக்டன்ட்டை த்ரெஷ்ஹோல்டுக்கு கொண்டு போகக்கூடிய எனர்ஜி. இஃப் இன் கேஸ் அந்த ரியாக்டன்ட்டே அந்த எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்க வேணாம்ல, அதனால அசர்ஷன் கரெக்ட். ஆல்சோ ரீசனை பாருங்க, the minimum extra amount of energy, நான் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே மினிமலான எக்ஸ்ட்ரா எனர்ஜி which is absorbed by reactant molecule so that their energy becomes equal to threshold value. என்னோட ரியாக்டன்ட்க்கு நான் ஒரு குட்டியோண்டு எனர்ஜியை கொடுத்து அது த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூக்கு ஏற்றி விடுறேன். அதனால தான் அந்த ரியாக்டன்ட்டை ஆக்டிவேட் பண்ணி நான் ஆக்ஷனுக்கு கொண்டு வரதுனால தான் அது ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரியாக்டன்ட்டும் கரெக்ட், சாரி அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் ரீசன் வந்துட்டு அசர்ஷனுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா? அசர்ஷன் கரெக்டு, ரீசன் கரெக்டு. ரீசனுக்கும் அசர்ஷனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இருக்கா? இல்லை. எஸ், கண்டிப்பா ரீசனுக்கும் அசர்ஷனுக்கும் பெரிய ரிலேஷன் எதுவுமே இல்லை. அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் சி would be the right answer. Both assertion and reason are true and reason is not the correct explanation of assertion. Okay, next question. Next question பாருங்க. For the chemical reaction, இங்க ஒரு chemical reaction கொடுத்திருக்கான். இந்த chemical reactionக்கு correct option என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட், இந்த 4 ஆப்ஷனையும் பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு சின்ன விஷயம் கண்ணா, இங்கே கோடு வரும், பட் அது கொஞ்சம் லைட்டாக போட்டதுனால உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஓகே, ரைட், ஓகே, எஸ். இப்போது இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான். ரைட், நம்ம இந்த ஆப்ஷனை எல்லாம் பார்க்க வேணாம். எப்பவும் போல் நம்மளோட ரேட்டுக்கான ரிலேஷனை எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட ஒரு N2 இருக்குது, அப்போ நான் அதை டி concentration of N2 by dt அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டாவதா என்கிட்ட இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸை 1 by நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இதை நான் 1/3ன்னு எழுதிட்டு d of hydrogen divided by dt அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மள்கிட்ட 2 அமோனியா இருக்கு. ரைட், இந்த 2 அப்படிங்கிற கவுண்டை திருப்பி நான் 1 by நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு எழுதினேன்னா இட் இஸ் 1/2 dNH3 divided by dt. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, என்னோட நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டுமே ரியாக்டன்ஸ். எப்போவுமே ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால அவங்களோட ரேட் எக்ஸ்பிரஷனில் நம்ம முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுப்போம். அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். சரி, இதுதான் என்னோட ரேட் ரிலேஷன். இப்போ இந்த ரேட் ரிலேஷன் இந்த 4 ஆப்ஷனில் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்க. இங்கே பாருங்க, மைனஸ் dN2 by dt is equal to 1/2 dNH3 by dt, dNH3 by dt. கரெக்டா தப்பா? கரெக்டா கொடுத்துருக்கான் இல்லையா? எஸ், எஸ். அதனால out of these 4 options, option 3 would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ணோம். ரேட் ரிலேஷன் பேஸ் பண்ண கொஷின் வந்துச்சுன்னா த பெஸ்ட் ஐடியா ஆர் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் மொத்தமாக நீங்கள் இந்த ரேட் ரிலேஷனை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க. தென் எழுதி வச்சுட்டு அந்த வேல்யூவை உங்களோட ஆப்ஷன்ஸ் கூட கிராஸ் செக் பண்ணி கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. ஆல்சோ ரிமெம்பர், நீங்கள் இந்த மைனஸ் அண்ட் ப்ளஸ் மேட்டர்ஸ் அ லாட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம 1 by நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எழுதுறது மேட்டர்ஸ் அ லாட். ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் கிளியராக கவனித்து எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துருக்கான். இருக்கட்டும். தென் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங்ஸ் த ஃபாலோயிங் இஸ், அப்படி இருக்கிறச்சே இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? அதாவது இங்கே எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ அண்ட் ஜெட்டோட வேல்யூ தான் கொடுத்துருக்கான். சரி, நம்ம இப்போ இதை அப்படியே இந்த ஈக்குவேஷன் வச்சு சொல்லலாமே. ஃபர்ஸ்ட்
A and B வந்துட்டு reactants, அதனால அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் A and B கிட்ட ஏதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்கானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல. விச் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஏவை 1 எடுத்துக்கிறான், பிஏ 1 எடுத்துக்கிறான், வேற சியை வந்துட்டு 1.5 எடுத்துக்கிறாங்க. 1.5 எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். நான் 1.5 டைம்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சீனு இந்த ஃபார்முலால எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுறேன், என்னடா இது இந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்கானே, இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போது 𝑥𝑎𝑦𝑏 𝑔𝑣𝑐 அப்படின்னு எழுதுனேன்னா என்னோட ஜென்ரலிஸ்டிக்கான ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். எக்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் 1/xனும், y நம்பர் ஆஃப் மோல்ஸை 1/yனும், z வந்துட்டு 1/zனும் எழுதியிருப்பேன். இப்போது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஒரு ஈக்குவேஷனையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்கே -1/xும் இங்கே 1ம் இருக்குது, இங்கே -1/1yயும் இங்கே 1ம் இருக்குது, இங்கே 1/zம் 1.5ம் இருக்குது. 1.5 அப்படிங்கிறத நான் 3/2ன்னு எழுதிக்கலாமா? ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக 3/2ன்னு எழுதிக்கலாமா? அதனால நான் என்ன பண்ணுறேன், 1.5ஐ 3/2ன்னு நான் வந்துட்டு எழுதி வச்சுக்கிறேன். ஆல்சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே நியூமரேட்டில் 3 வந்திருக்கு, ரைட்? இங்கே எந்த ஒரு நம்பரும் இல்லை. அப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்காக மேபி இந்த 3 இங்கேருந்து எடுத்துருக்கலாமோ? சான்ஸ் இருக்குல்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3ஐ இங்கே எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுறேன், டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே நான் 1/2 போட்டுக்கிறேன், 1/2. ஸோ அவுட் ஆஃப் திஸ் ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்மள்கிட்ட 3A 3B அண்ட் 2C இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, Z இஸ் ஈக்குவல் டு 2. புரிஞ்சிச்சிங்களா? அதனால் இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின், பட் கொஞ்சம் யோசிச்சா தான் ஆன்சர் வரும். ஓகே, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பெருசு மேம், பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பயங்கரமாக இருந்தால் நீங்கள் பயங்கரமாக இருக்கணும். ஓகே, ஸோ சூப்பராக டக்கராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு சின்ன விஷயத்த, நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், இந்த சாப்டரில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2N2O5 gives 4NO2 plus O2 can be written in 3 ways. இதை நான் 3 விதமாக எழுதிக்கிறேன். அதாவது இங்கே ஒரு ரியாக்டன்ட் 2 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டோட வேல்யூ KN2O5 அப்படின்னும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய NO2ஓட வேல்யூ K'(N2O5னும், ஆக்சிஜனோட வேல்யூ K'(N2O5னும் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே K', இவங்க 3 பேருக்கு இடையே உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஆல்ரைட், நான் எப்பவும் போல் இந்த ஈக்குவேஷனை பார்த்ததும் ரேட் ரிலேஷன் எழுத போகிறேன். ரேட் ரிலேஷன் எழுதி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே N2O5 தான் ரியாக்டன்ட், அதனால -1/2 N2O5 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ராடக்ட் இருக்குது, 2த்துக்குமே ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் 1/4 NO2 ஈக்குவல் டு O2. சும்மா இப்படியே பேர் எழுதினா போதுமா? முடியாதுல்ல. அதனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை இங்கே எழுதிக்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப ஈஸிக்கண்ணா, கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த N2O5க்கு பதிலாக இந்த வேல்யூவையும், NO2க்கு பதிலாக இந்த வேல்யூவையும், O2க்கு பதிலாக இந்த வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது -1/2 KN2O5 ஈக்குவல் டு 1/4 K'(N2O5 ஈக்குவல் டு K'(N2O5. புரிஞ்சிச்சுங்களா?
ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ 3 N2O5 கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -1/2, சாரி மைனஸ் வராது, அதற்கு பதிலாக தான் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. 1/2k is equal to 1/4k dash is equal to k double dash. ரைட். இப்போ நான் இந்த 1/4 அப்படிங்கிற வேல்யூ எல்லாம் மாற்றணும். அதுக்காக இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பை 4 பண்ணுறேன். பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தெரியுது, என்னோட என்டையர் ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 இங்கே வரதுனால 4/2 which is 2k is equal to 4/4 which is k dash is equal to 4k double dash அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர். இதை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, என்னோட 2k is equal to k dashனு எங்கே வருது, 2k is equal to k dashனு இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் வருது. சிமிலர்லி k dash is equal to 4k double dash அப்படின்னு எங்கே வருது, k dash is equal to 4k double dashனு எங்கேயுமே வரலையே மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இஃப் இன்கேஸ் அப்படி வரலனா நீங்கள் இன் அதர் வேர்ட்ஸ் k double dash இந்த 4 இந்த சைட் கொண்டு போனால் k double dash is equal to k dash by, sorry k வச்சு தானே சொல்லணும், k double dash is equal to 2k by 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுவும் இதுவும் கட்டாய் 2 ஆயிரும், which means 1/2k. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்க்கும்போது இந்த ஆன்சர்ஸை வச்சு பார்க்குறச்சே k double dash is equal to 1/2k அப்படின்னும் என்னோட k dash is equal to 2 அப்படின்னும் வரக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ ஆப்ஷன் டியாக தான் இருக்குது. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். For the reaction N2O5 gas to NO2 plus oxygen, NO2 and oxygen convert ஆகக்கூடிய இந்த ஒரு formulationல the value of rate of disappearance of N2O5 is given as 6.25 into 10 to the power minus 3. அதாவது இதோட entire வேல்யூவை நான் இந்த மாதிரி 6.25 into 10 to the power minus 3ன்னு எடுத்துக்கிறேன். The rate of formation of NO2 and O2 is given respectively at, அதாவது N2O5 ஓட வேல்யூ இதுவாக இருந்துச்சுன்னா NO2 and O2 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா, கொஞ்சம் மேம் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஆன்சர் வரும். ரைட். ஸோ நான் எப்பவும் போல் என்ன பண்ணுறேன், என்னோட ரியாக்ஷனை நான் அப்படியே ரேட் எக்ஸ்பிரஷனுக்கு மாற்றுறேன். ஸோ எனக்கு இங்கே என்ன தெரியுது, ஒரே ஒரு N2O5, ஸோ dN2O5 by dt எனக்கு 2 NO2 மாறுது. நம்பர் ஆஃப் மோல்ஸை 1 by நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எழுதணும். அதனால 1/2 NO2 by dt. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நமக்கு இங்கே ஹாஃப் ஆக்சிஜன் கிடைக்குது. ஹாஃப் ஆக்சிஜன் 1/2 அப்படிங்கிறத 1/1/2ன்னு எழுதுனேன்னா எனக்கு 2 வரும். ஸோ 2 deoxygen by dt. அவ்வளோதான் கண்ணா. ஆல்சோ இங்கே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னோட ரியாக்டண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ். சரி, ஓகே, நான் இதெல்லாம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துருக்கான். புரிஞ்சிச்சிங்களா? ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் N2O5 இவ்வளோன்னு கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த வேல்யூ அப்படியே N2O5க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எனக்கு -6.25 into 10 to the power minus 3 is equal to 1/2 dNO2 by dt அப்படிங்கிற வேல்யூவும் சிமிலர்லி மேலே எழுதுறேன் கண்ணா, ஸ்பேஸ் இல்லை அதனால மேலே எழுதுறேன். ஸோ சிமிலர்லி எனக்கு 6.25 into 10 to the power minus 3, மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் ஆன்சர் கிடைச்சிரும், இஸ் ஈக்குவல் டு 2 deoxygen by dt அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சிச்சிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட N2O5 ஓட டிஸப்பியரன்ஸ் வேல்யூ, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் இவ்வளோன்னு கொடுத்துருக்கான்.
அதை வச்சுட்டு NO2 ஆக்சிஜன் இவங்க ரெண்டு பேரோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டு இடத்துலையும் ஈக்குவல் டு இருக்குதானே, அதனால நான் இந்த ஈக்குவேஷனை ரெண்டாக பிரித்து NO2க்கு ஒன்றும் ஆக்சிஜனுக்கு ஒன்றுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அவ்வளோதான் கண்ணா. இந்த 2 இங்கே போச்சுன்னா நம்மளோட இந்த வேல்யூ அப்படிங்கிறது எய்தர் 12 into 10 to the power minus 3 மாறும், 12 points into 10 to the power minus 3 மாறும். இதுவே இதையும் கட் பண்ணேன்னா 3 into 10 to the power minus 3 மாறும். அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 ஓட வேல்யூ 12 point into 10 to the power minus 3 என்னோட ஆக்சிஜனோட வேல்யூ 3 into 10 to the power minus 3 மாறிடும். நான் என்ன பண்ணுறேன், 12 point into 10 to the power minus 3 1.2 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஏன் மேம் 1.2க்கு மாற்றணும்? ஏன்னா கண்ணா ஆப்ஷனில் அந்த மாதிரியான வேல்யூ தானே இங்கே கொடுத்துருக்கான், ரைட்? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நைட்ரஜனை வந்துட்டு 1.2 into 10 to the power minus 2 அப்படின்னும், சிமிலர்லி ஆக்சிஜனை வந்துட்டு 3 into 10 to the power minus 3 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஆன்சர் ஐ நோ இதெல்லாம் அப்ராக்சிமேட்டடான வேல்யூ தான், பட் அப்ராக்சிமேட்டடான வேல்யூவே உங்களுக்கு போதும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எது கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது என்னோட NO2க்கு 1.25 into 10 to the power minus 2 என்னோட ஆக்சிஜனுக்கு 3 into 10 to the power minus 3 வரக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் சியா தான் இருக்கு. And so option C is our right answer. Okay, next question. கண்ணா இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்ட்ரக் ஆவீங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு லைக் என்னடா இதுங்கிற மாதிரி எஸ் ஓகே பிரமிளா பாண்டியன் டோன்ட் வரி கண்ணா, D&F லாக்குக்கான வீடியோவும் மேம் சீக்கிரமாக போடுறேன். டு நாட் வரி, எந்த சாப்டராக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக மேம் உங்களுக்கு கவர் பண்ணி தந்துடுறேன், சரிங்களா? ஓகே, கோஆர்டினேஷனாக இருந்தாலும் அதை கவர் பண்ணிடலாம் கண்ணா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், கிளியராக பாருங்கள். இங்கே நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான்ப்பா, ஓகேவா? இந்த பெரிய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷனில் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் புரோமின் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் புரோமைடு அயான்ஸ் கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், புரோமைடு அயான்ஸை புரோமின் கூட ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ யார் ரெண்டு பேரை ரிலேட் பண்ணுறோமோ அவங்க ரெண்டு பேரை மட்டும் இப்படி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் நான் புரோமின் அயானுக்கான ரேட் ரிலேஷனை எழுதும்போது எனக்கு இங்கே 5 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் மோல் கவுண்ட் முன்னாடி இருக்கிறது தெரிய வருது. அந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை நான் 1/5 எழுதிக்கிறேன் இன்டூ புரோமைடு அயானோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ டிவைடட் பை dt. இங்கே ஏன் ஒரு மைனஸ் வந்துச்சு, ஏன்னா புரோமைடு அயான் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் எண்டில் இருக்குது. ரியாக்டன்ட் எண்டில் இருந்தால் புரோமைடு அயான்ஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும், அதனால தான் நம்ம ரேட் ரிலேஷனில் மைனஸ் போடுறோம். சிமிலர்லி ப்ராடக்ட் எண்டில் புரோமின் இருக்குது. புரோமின்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம 1/, அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அதனால இங்கே 3 இருக்கிறதுனால நான் அதை 1/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். 1/3 into புரோமினோட வேல்யூ which is dBr/dt. புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதான் கண்ணா. ஸோ இந்த ரிலேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தா, என்ன மேம் இந்த ரிலேஷன் எங்கேயுமே வரலையே, இன்ஸ்டெட் இங்கெல்லாம் 5/3 தானே மேம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, எஸ் 5/3 or 3/5 கொடுத்துருக்கான். அப்போது இந்த 1/5 and 1/3 நம்ம எப்படியாவது இந்த ரிலேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும். சரி, 5/3க்கு மாற்றணும்னா நான் இந்த 5 இந்த சைட் கொண்டு வந்தேன்னா என்னோட புரோமின் பக்கத்தில் தான் 5/3 இருக்கணும். ஆனால் இங்கே புரோமின் பக்கத்தில் 5/3 இருக்கா? இல்லை, புரோமின் அயான் பக்கத்தில் தான். நல்லா பார்த்தா தெரியும், புரோமின் அயான் பக்கத்தில் தான் நமக்கு வந்துட்டு 5/3 வந்திருக்கு. அப்போ 5/3 அப்படிங்கிற ஆப்ஷன் தப்பு. சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ஐ இப்படி கொண்டு போகாமல் இந்த 3ஐ இப்படிக்கா கொண்டு வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -3/5 d ஆஃப் புரோமின் அயான் பை dt, ஓகே, is equal to dBr/dt.
dt. இப்போ எனக்கு என்ன தெரிய வருதுன்னா என்னோட புரோமின் அயான் பக்கம் 3/5 தான் வரும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்லையும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கேயும் 3/5 இருக்கு, இங்கேயும் 3/5 இருக்கு. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க கண்ணா. இங்கே நல்லா பாருங்க, புரோமின் அயான் ரியாக்டன்ட் சைடு இருக்கு, ஆரோ மார்க்குக்கு முன்னாடி இருக்கு. ரியாக்டன்ட் வந்துச்சுன்னா எப்போவுமே அங்கே மைனஸும் வரணும். அதனால இங்கே மைனஸ் இல்லாததுனால ப்ளஸ் இருக்கிறதுனால இது தப்பு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஆப்ஷன் டி would be your right answer. கிளியரா தெரியுதா? எஸ், ஓகே, ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹாய் நிதிஷன், ஹாய் சிந்தலி, ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் சரியா. இன்னொரு ரியாக்ஷனில் dNH3/dtக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. அப்போது ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஆல்ரைட், இப்போ நம்ம இங்கே யார் 2 பேரை ரிலேட் பண்ணுறோம்? நம்மளோட NH3யையும் அமோனியாவையும் ஹைட்ரஜனையும் ரிலேட் பண்ணுறோம். அப்போ அதற்கான வேல்யூவை நம்ம எழுதி பார்க்கலாம், ரேட் ரிலேஷனை எழுதி பார்க்கலாம். ரேட் ரிலேஷனுக்கான ஃபார்முலா என்னக்கண்ணா? மைனஸ் டி ஆஃப் NH3 plus d of ஒரு நிமிஷம், ஓகே, மைனஸ் என்னோட ரியாக்டன்ட் சைடில் யார் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்கா. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்காங்க? 3 ஹைட்ரஜன் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை ரேட் ரிலேஷனில் நான் 1/, அப்படின்னு எழுதிப்பேன். ஸோ அதனால நான் இங்கே 1/3 d ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை dt அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட், நம்மள்கிட்ட அமோனியா இருக்கா. எத்தனை குவான்டிட்டிஸில் அமோனியா இருக்கா? 2 குவான்டிட்டியில் இருக்கா. அவனோட டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2, விச் மீன்ஸ் அந்த 2வை நான் இங்கே 1/2ன்னு எழுதிக்கணும். அதனால இங்கே 1/2 அமோனியாவை நான் அப்படியே dNH3/dtன்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இந்த dNH3/dtக்கான இந்த ஒரு வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது -1/3 d of H2/dt is equal to 1/2 into 2 into 10⁻⁻⁴. அவனே வேல்யூ கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, into 2 into 10⁻⁻⁴. இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிருமா? எஸ், கட் ஆயிரும் இல்லையா? ஆல்சோ நமக்கு dH3/dt தான் வேணும். அதனால இந்த 3யை நான் இந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது 3 into 10⁻⁻⁴ இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் டி would be your right answer. ஆன்சர் செக் பண்ணி பார்த்துடலாமா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் ஆர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ரியாக்ஷன். இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். The equality relationship between NH3 and H2 is similar kind of question. வேல்யூ கொடுக்காம ரேட் ரிலேஷன் மட்டும் கேட்டிருக்கான். சரி, இங்கே NH3க்கும் H2க்குமான ரிலேஷன் கேட்டிருக்கான். ஸோ நான் எப்பவும் போல NH3யையும் H2வையும் இப்படி மார்க் பண்ணிடுறேன். கண்ணா, எப்போவுமே ரேட் ரிலேஷனில் 2 பேரை ரிலேட் பண்ணி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் ஈவன் இஃப் நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா கூட நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா தப்பாக பண்ணியிருக்கேனா, எங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸில் தப்பாக இருக்கா இல்லை ப்ளஸ் மைனஸில் தப்பாக இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ண இது ரொம்பவே உதவும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹைட்ரஜனோட வேல்யூ. வெரி குட் நிதிஷன், சால்வ் பண்ணிட்டீங்களா? எஸ், லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹைட்ரஜனை எழுதிக்கிறேன். ஹைட்ரஜனோட வேல்யூவில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 3 இருக்குது. அப்போ அதை நம்ம 1/3ன்னு எழுதிக்கிறோம். சின்ஸ் ஹைட்ரஜன் ரியாக்டன்ட்ங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், டி hydrogen/dt is equal to நம்மள்கிட்ட 2 அமோனியா இருக்குது, விச் மீன்ஸ் 2க்கு பதிலாக நம்ம அதை 1/2ன்னு எழுதிப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸை 1/4 எழுதிக்கணும். டி ஆஃப் NH3/dt. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான். ஆனால் இந்த ரிலேஷன்ஸில் பார்த்தா
எங்கேயுமே அந்த ரிலேஷன், இந்த டைரக்ட் ரிலேஷன் 1/3 1/2 கொடுக்கல இல்லையா? இங்கே 1/3 வந்திருக்கு, ஆனால் இங்கே 1/2 இல்லை இல்லையா? விச் மீன்ஸ் நம்ம ஒன்று இந்த 3ஐ இப்படிக்கா கொண்டு வரணும், இல்லைன்னா இந்த 2ஐ இப்படிக்கா கொண்டு வரணும். சரி, நம்ம ஆப்ஷன்ஸை அப்படியே செக் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் 3 and 4 பாருங்க. ஆப்ஷன் 3ஆ இருந்தாலும் 4ஆ இருந்தாலும் ஹைட்ரஜனுக்கு முன்னாடி தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்திருக்கு. விச் மீன்ஸ் NH3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2வை நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடணும். கரெக்டா? எஸ். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வை இப்படிக்கா கொண்டு வரேன். அப்போ எனக்கு -2/3 dH²/dt is equal to d ammonia/dt அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ரைட். I hope the board is clear. இங்கே dt வரும், whereas இங்கே வந்துட்டு -2/3 வரும். ஸோ -2/3 எங்கே வருதுன்னு பார்க்கும்போது இந்த தேர்ட் ஆப்ஷனில் தான் வருது. அண்ட் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆர் ரைட் ஆன்சர். வெரி குட் நிதிஷன், கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நிதிஷன் மட்டும் இல்லைக்கன்னா நீங்கள் எல்லாருமே சால்வ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எல்லாருமே என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, we will learn together. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் கண்ணா. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா, ஃபார் த ரியாக்ஷன், இந்த ஒரு ரியாக்ஷனில் எது வந்துட்டு ரேட் எக்ஸ்பிரஷனை ரிலேட் பண்ணி இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணோம்னாவே, அங்கே ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துருக்கானா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணாவே நமக்கான ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எஸ். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எல்லாரோட ரேட் எக்ஸ்பிரஷனையும் எழுதி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ தான். ஏக்கு முன்னாடி 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஆல்சோ ஏ ரியாக்டன்ட்ங்கிறதுனால முன்னாடி ஒரு மைனஸ், டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/dt. நெக்ஸ்ட் பி எழுதலாமா? பிக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை, ஆனால் பி ஒரு ரியாக்டன்ட், அதனால அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ், டி B/dt. நெக்ஸ்ட் சி எழுதலாமா? சிக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 3 இருக்குது. விச் மீன்ஸ் அதை நான் 1/3 dC/dt எழுதிக்கிறேன். ஃபைனலாக டிக்கு முன்னாடி நம்பரே இல்லை, அதனால அதை dd/dt. ஓகே, எஸ். டிடின்னு சொல்லும்போது சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, காஃபி வித் டிடி, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எனிவேஸ், இப்போ இதுதான் நம்மளோட ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். சட்டுன்னு ஆப்ஷனை பார்த்து எங்கே தப்பு இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இங்கே ரியாக்டன்ட் 2 பேருக்கு தான் மைனஸ் வரணும். அப்போ ஏக்கும் பிக்கும் தான் மைனஸ் வரணும். ஏசிக்கு மைனஸ் போட்டிருக்கான், அது தப்பு இல்லை. அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வுட் பி த ராங் ஆன்சர். கண்ணா, உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுனால மேம் ஒவ்வொரு தடவையும் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டைரெக்டாக போடலாம், டைம் கன்சியூமிங்காக உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஹாய் சாம்சுல், வெரி குட் சாம்சுல் அண்ட் நிதிஷன், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு 3 ஏலேருந்து 2 பி கிடைக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது ப்ளஸ் dB/dt ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? dA/dt. ஃபர்ஸ்ட் நான் dA/dtயை தானே எழுதணும். இந்த என்டையர் ரியாக்ஷனுக்கான ரேட் ரிலேஷன் எழுதிக்கலாம். இங்கே ஏக்கு முன்னாடி 3 இருக்கு, விச் மீன்ஸ் ஐ வுட் ரைட் -1/3 minus is for A to be a reactant dA/dt is equal to, இங்கே எத்தனை பி ஃபார்ம் ஆகுது? 2 பி ஃபார்ம் ஆகுது. அதனால நான் 1/2 dB/dtன்னு எழுதிக்கிறேன். இங்கே dB/dtக்கு ஈக்குவலண்டான ஏ வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்கான். விச் மீன்ஸ் இந்த 2வை இப்படிக்கா கொண்டு போய்க்கலாமா? இப்படிக்கா கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? -2/3 dA/dt. கிளியரா? புரிஞ்சிச்சா? So out of these 4 options, எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்? Yes, very good. Option B would be the right answer. Wonderful கண்ணா, கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. நீங்க எல்லாருமே சால்வ் பண்ணணும். ஓகேவா? Yes. Next question. For the reaction, உங்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டா அந்த ரியாக்ஷன்ல 2 N2O5 4 NO2வாவும் 1 ஆக்சிஜனாவும் மாறுதுப்பா.
ஓகே, இப்போ the rate constants are rate and rate constant value இவ்வளோன்னு கொடுத்துட்டான். ரேட்னா நமக்கு தெரியும் r வேல்யூ which is 1.02 into 10 to the power minus 4. ரேட் கான்ஸ்டன்ட்னா வேற யாரும் இல்லை, k வேல்யூ தான். k வேல்யூவை 3.4 into 10 to the power minus 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேம் ரேட்டுங்கிறீங்க, ரேட்டு கான்ஸ்டன்ட்டுங்கிறீங்க, இதெல்லாம் எங்க இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான ஒரு ஃபார்முலா இருக்கு which is called as rate equation. Rate equation R is equal to rate constant K into concentration of reactant power order. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? இங்கே ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் மேம் ஒன் ஷாட்டில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த ஒன் ஷாட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்கான் இல்லையா? ஆல்சோ இந்த ரியாக்ஷன் என்ன விதமான ரியாக்ஷன்? இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் வில் பி, இங்க இந்த ரியாக்ஷன் என்ன விதமான ரியாக்ஷன்னே சொல்லலக்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரான்லாம் கொடுக்கல. ஆனால் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆக்சுவலி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். உங்கள் என்சிஆர்டிலையும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ராக்டிஸ் இயர் கொஷின்லாம் நிறைய போட்டவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஈவன் இப்போ நம்ம ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம் இல்லையா, 10-12 கொஷின், அதில் ஒரு 4 கொஷின் இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்தாவே கண்ணை மூடிட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் 1. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 அட் தட் டைம் வில் பி. நம்ம கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ இங்கே ரியாக்டன்ட் அப்படிங்கிறது N2O5 தான். அதனால நான் அதை N2O5 எழுதிக்கிறேன். மேம் ஏன் நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸை கன்சிடர் பண்ணல? ஏன்னா ரேட் ஈக்குவேஷனில் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் ரேட் ஈக்குவேஷனுங்கிறது இதுவாக தான் இருக்கும். இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷனை டபுள் ஆர் ட்ரிபிள்லாம் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 வேல்யூ எனக்கு தேவை, R and K வேல்யூ என்கிட்ட இருக்குது. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். R வேல்யூ 1.02 into 10 to the power minus 4, K வேல்யூ வந்துட்டு 3.4 into 10 to the power minus 5 அண்ட் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். அவ்வளோதான் கண்ணா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூவும் கட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 3 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஸோ 0.3 வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ 0.3 into 10 அப்படிங்கிற வேல்யூலேருந்து உங்களுக்கு 3ங்கிற வேல்யூவை வரும். ஓகே, ரைட். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி would be the right answer. இந்த கொஷினை நீங்களும் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா மேம் சொல்றதை கேட்கறத விட நீங்க என் கூட கேட்க அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஸ்பீடு வரும். ஓகே, ஹாய் நிதிஷன், என்ன கொஷினுக்கான ஆன்சர் கண்ணாது? ஓகே, கொஷினுக்கான ஆன்சர் சொல்லும்போது ஜஸ்ட் தட் என்ன நம்பர்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. இது 12th கொஷினா 12B அப்படின்னு போடுங்க. ஸோ தட் நமக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு டிஸ்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்துட்டோம். இந்த கொஷின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். எஸ், அதே ரியாக்ஷன் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே, இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். அங்கே ஹைட்ரஜன் அயான் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அயானிக் அண்ட் ரியாக்டன் ப்ராடக்ட் வேல்யூலாம் கொடுத்துருக்கான். இங்கே என்ன மெயினாக கண்டுபிடிக்கணும்னா கன்சம்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்டிருக்கான். மேம் கன்சம்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்டா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிம்பிளி கன்சம்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்னு சொன்னதும் இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். ரியாக்டன்ட் எண்டில் இருக்கக்கூடிய புரோமைடு அயான், ப்ராடக்ட் எண்டில் இருக்கக்கூடிய புரோமியம், இதை தான் கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் புரோமைடு அயானை தான் அவன் கன்சியூம் ஆகுதுன்னும் புரோமியம் தான் உருவாயிருக்கு அப்படின்னு அவன் எடுத்திருக்கான். இதுதான் கான்டெக்ட். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் புரோமியம் அயானையும் புரோமியமையும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இவங்க 2 பேருக்கான ரேட் ரிலேஷன் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ரேட் ரிலேஷன் எழுதும்போது எனக்கு என்ன தெரியுது, புரோமியம் அயானுக்கு மேலே 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. அதை நான் 1/3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆல்சோ
வெரி குட் கண்ணா. 13B ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க once again. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, பிளஸ் அண்ட் மைனஸஸ்ல ஒரு சில தப்பு வந்திருக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ நமக்கிட்ட இங்க புரோமியம் அயான் கிட்ட ஒரு 1/3 வரும். புரோமியம் அயான் ரியாக்டன் சைடு இருக்கிறதுனால ஒரு மைனஸ் வரும். இன்டூ dBr மைனஸ் by dt is equal to நம்மள்ட்ட 5 புரோமியம் இருக்கு, அதை நான் 1/5 அப்படின்னு எழுதிக்கிறேன். 1/5 into dBr2 by dt. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இப்போ நல்லா பாருங்க, இந்த 1/3 வேல்யூ இங்க இல்லை. எஸ், விச் மீன்ஸ் இந்த 3 நம்ம இந்த சைட் கொண்டு போயிருப்போம்னு அர்த்தம் இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், இந்த 3 இப்படி கொண்டு போயிடுறேன். ஸோ எனக்கு 3/5 dBr2 by dt அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இது எங்க இருக்குன்னு பாக்குறீங்க. பார்க்கும்போது இங்க மைனஸ் வந்திருக்கு, தப்பு. இங்க பிளஸ் வந்திருக்கு. இது கரெக்டா இருக்கலாம். மேம் கரெக்டுன்னு சொல்ல, கரெக்டா இருக்கலாம் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ல நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட், அந்த டவுட்டுக்காகவே இந்த கொஷின்ல நான் அந்த ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, மேம் இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் ரெண்டு இடத்துலையுமே கொடுக்கல, அப்போ இந்த மைனஸை இப்படிக்கா எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த சைடு எடுத்துக்கலாம் இல்லையா, ஏன் நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த மைனஸ் ரியாக்டன் சைட்லேருந்து போகவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த மைனஸ் போடுறதுக்கான மெயின் காரணமே நம்மளோட ரியாக்டன்ட்டோட குவான்டிட்டி குறைஞ்சிட்டே வருதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால இந்த 1/3 இந்த சைட் கொண்டு போன மாதிரி மைனஸையும் கொண்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஆப்ஷன் பியில் ஒரு சின்ன தப்பு இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கணும். அந்த மைனஸ் வந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பி ஷுட் பி அ ரைட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் ஏ ரைட்டுன்னு போகவே கூடாது, ப்ராடக்ட்க்கு மைனஸ் வரவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், வெரி குட் நிதிஷன். நெக்ஸ்ட், ஃபார் த ரியாக்ஷன் இங்க ஒன்ஸ் அகெயின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ் பை, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்கான். எப்பவும் போல நம்ம ஒவ்வொரு ரியாக்டண்டா எழுதி பார்ப்போம். இங்க ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜனுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை, அதனால நம்ம அதை d concentration of H2 by dt அப்படின்னு எழுதிக்கிறோம். சின்ஸ் ஹைட்ரஜன் ரியாக்டன்ட்ங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட், அயோடினை எழுதணும் இல்லையா, அயோடின் ஒரு ரியாக்டன்ட், அதனால அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் di2 by dt, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை, ஸோ அதனால அப்படியே எழுதிக்கிட்டோம். வெராஸ் ஹெச்ஐக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை நான் 1/, அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ 1/2 d of HI by dt. சரியா? இப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன் இந்த 4 ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பார்த்தாவே நீங்க சொல்லிடுவீங்க ஆப்ஷன் பி தான் மேம். ஏன்னா இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க 1/2, இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க 1/2, அதனால ஆப்ஷன் பி தான் மேம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும், மேம் நீங்க இங்க டி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்க டெல்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்ப ரெண்டும் கரெக்டா இல்ல ரெண்டுத்துல நீங்க எழுதுனது கரெக்டா அவங்க எழுதுனது கரெக்டா? கண்ணா, இந்த டிக்கும் டெல்டாக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ரேட்டை வந்துட்டு ரெண்டு விதமா பிரிப்போம். ஒன்று வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட், இன்னொன்று ஆவரேஜ் ரேட். அதாவது ஃப்ரம் அண்ட் 2 பாயிண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் பீரியடை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த டைம் பீரியட்குள்ள என்னோட ரேட் என்னவா இருக்குன்னு கண்டுபிடின்னு சொன்னானா தட் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். இல்ல அப்படி வேல்யூ கொடுக்காம ஏதாவது ஒரு சிங்கிள் டைம் பீரியட் கொடுத்து 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்ங்கிற மாதிரி ஒரே ஒரு டைம் பீரியட் கொடுத்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்கள்கிட்ட ரேட்டை கண்டுபிடிக்க சொன்னானா அதைத்தான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்டானா டி யூஸ் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் ரேட் கேட்டானா டெல்டா யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்டானா நீங்க டி ஆர் டெல்டா எதுக்கு வேணாலும் போய்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? எஸ். ஹாய் ஹாய் மணி, வெரி குட் நிதிஷன் அண்ட் மணி, கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கண்ணா. வண்டர்ஃபுல்.
ஸோ இப்போ நம்ம ரேட் பேஸ் பண்ண எல்லா விதமான கொஷின்ஸையும் சூப்பராக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி என்னென்னவெல்லாம் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் திங். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஷின்ஸும் கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸும் தான் கேட்பான். ஓகேவா? மோஸ்ட்லி ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷின் இந்த ஒரு டாப்பிக்லேருந்து வராது, கேட்டால் ரொம்ப மினிமலாக தான் கேட்பான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாப்பிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், an increase in the concentration of reactants of a reaction leads in change of. அதாவது நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், சரியா? அந்த பாக்ஸுக்குள்ள நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரியாக்டண்ட்டை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ரியாக்டண்ட்டோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் அந்த குட்டியோண்டு பாக்ஸில் 10 ரியாக்டன்ட் தான் இருந்துச்சு. இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே நான் 50 ரியாக்டண்ட்டை குவிக்கிறேன். அப்போ 50 ரியாக்டண்ட்டும் பக்கம் பக்கமாக இருக்குமா? பக்கம் பக்கமாக இருந்தால் அவங்க 2 பேரும் இடிச்சுப்பாங்க இல்லையா? எல்லாரும் இடிச்சுப்பாங்க இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கோம் கொலிஷன் தியரியில், நம்மளோட ரியாக்டன்ட் ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட இடிச்சுக்கிச்சுன்னா அப்போ நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் கூடும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நம்மளோட கிவன் வால்யூம்ல ரியாக்டன்ட்டோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே கண்டிப்பாக முட்டல் ஆரம்பிக்கும். முட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முட்டிக்க ஆரம்பிப்பாங்க, விச் மீன்ஸ் கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஆர் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி whenever reactant-ஓட concentration increases our collision frequency increases is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Yes. Very good. Next, mechanism of hypothetical reaction. ஒரு ரியாக்ஷன் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த ரியாக்ஷனை வந்துட்டு 3ஆ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்டாகவும், செகண்ட் ஸ்லோவாகவும், 3ஆவது ஃபாஸ்டாகவும் இருக்குது. த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வில் பி. ஆனால் இந்த மாதிரி கொஷின் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொஷின் பார்த்ததும் எப்படா இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? பட் கவலையை விடுங்க, இந்த கொஷினுக்கான சூப்பர் ட்ரிக்கை மேம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். என்னோட ஈக்குவேஷன் இஸ் x2 + y2 gives 2xy. ரைட். இப்போ எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்கேருந்து எனக்கு என்ன கிளியராக தெரிய வருதுன்னா, half molecule of y2 1 molecule of x2 கூட ரியாக்ட் ஆகுது. அதாவது half molecule of y2 1 molecule of x கூட react ஆகுது. half y2 reacts with 1x. ஓகே, அதனால நான் இந்த ஈக்குவேஷனை 1 plus half gives 1.5ன்னு எழுதிக்கிறேன். 1 plus half gives 1.5ன்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சுச்சுங்களா? எஸ் மேம், இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒன்றும் இல்லைக்கண்ணா, சிம்பிளாக இங்கே பாருங்களேன். இனிஷியலாக இந்த x2வை 2xஆக பிரிச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் எக்ஸ்னு ஆட்டம் வைஸாக பிரிச்சுருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஒரு எக்ஸ் தான் y2 மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு xy அண்ட் yயை தருது. இதுதான் ஸ்லோவஸ்ட் ரியாக்ஷன். எப்போவுமே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை நல்லா பார்க்கணும், அங்கேருந்து தான் நமக்கு ஹிண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ஸ்லோ ஸ்டெப்லேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹாஃப் மாலிகுல் ஆஃப் y2, அதாவது y2ல ஒரு y மட்டும் ஒரு x கூட தனியாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ரியாக்ஷன் மட்டும் நம்ம டிவைஸ் பண்ணால் போதும், ஈஸியாக நம்மளோட ஆர்டரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஸோ since half molecules of y2 react with 1x, the value is 1 plus half 1.5. புரிஞ்சிச்சுங்களா? இந்த ட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் 2-3 தடவை மேம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேங்கன்னா, இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கக்கூடிய எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நீட்டில் ஜேஇயில் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ யூ ஷுட் என்ஷூர் தட் யூ ஆர் நோயிங் திஸ் ட்ரிக். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின். Consider the reaction between chloric and nitric acid.
நான் என்ன பண்ணுறேன், குளோரின் அண்ட் நைட்ரிக் ஆசிட்க்கு இடையே உள்ள இந்த ஒரு ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறேன். சரியா? On doubling the concentration of reactants, the rate of reaction increases by a factor of 8. So first point நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, நான் ரியாக்டண்ட்டை டபுள் பண்ணேன்னா, ஓகே, ரியாக்டன்ஸை டபுள் பண்ணேன்னா என்னோட ரேட் வந்துட்டு 8 மடங்கா கூடுது இருக்கட்டும். நெக்ஸ்ட், however, if only concentration of Cl is doubled, rate is increased by a factor of 2. Also, நான் குளோரினோட வேல்யூவை டபுள் பண்ணேன்னா ரேட்டுமே டபுள் ஆகுது. ஓகே, இதை வச்சுட்டு ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு NO என்னவா இருக்கும், அதாவது NO பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னவா இருக்கும், ஆர்டர் ஆஃப் NO என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மணி. எஸ், ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எப்பவும் போல் நம்மளோட இந்த என்டையர் ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஏன் மேம் ரேட் ஈக்குவேஷனுக்கு போகணும், ரேட் ரிலேஷனுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம இங்கே ரேட்டை ரியாக்டிங் கூட ரிலேட் பண்ணி ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு பேசுகிறோம்னா ரேட் ஈக்குவேஷனுக்கு தான் போகணும். ஸோ அதனால ரேட் ஈக்குவேஷன் R is equal to K into Cl2NO அப்படிங்கிற வேல்யூக்கு போகிறேன். மேம் Cl2க்கு பவர்லையும் NOக்கு பவர்லையும் ஒன்றும் வராதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க. அந்த வரக்கூடிய வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இங்கே நான் X, இங்கே நான் Y அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ரைட். இப்போ எனக்கு என்ன தெரிய வருதுன்னா நான் இஃப் இன்கேஸ் குளோரினோட வேல்யூவை டபுள் பண்ணேன்னா என்னோட ரேட்டோட வேல்யூவும் டபுள் ஆகுது, which means rate is directly proportional to chlorine அப்படின்னு தெரியுது. சரி, இப்போ என்னோட குளோரின் பேஸ் பண்ணி நான் சொன்னேன்னா என்னோட ரேட்டு டபுள் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அப்போது ஆக்சுவலாக 2 ரியாக்டண்ட்டையும் நான் டபுள் பண்ணும்போது என்னோட ரேட் 8 மடங்கு ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த 2 மடங்கு வந்துட்டு குளோரின்லேருந்து வந்துச்சுன்னா பாக்கி 4 மடங்கு இங்கேருந்து வந்திருக்கணும், NOலேருந்து தானே வந்திருக்கணும். எஸ், அதனால நான் இங்கே NOவை இங்கே NOவில் ஒரு 2 வரணும் கண்ணா, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ NOலேருந்து தான் 4 மடங்கு ஆயிருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. ஆல்ரெடி இங்கே 2NO இருக்குது இல்லையா, 2 NO அங்கே இருக்குது. அப்போது 2 ஸ்கொயர் பண்ணாதான் அது டபுள் ஆகும். இன்டூ NOவோட கான்சன்ட்ரேஷன் தான் 4 மடங்கு ஆகும் இல்லையா? அதனால அவுட் ஆஃப் தீஸ் கன்க்ளூஷன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட Y வேல்யூ, அதாவது பவர் ஆஃப் NO might be equal to 2. புரிஞ்சிச்சா? இது ஒரு அசம்ஷன் தான். இப்போ இந்த அசம்ஷனை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரேட்டை வந்துட்டு 16 டைம்ஸ் ஆக்குறேன். ஓகேவா? ரேட்டை 16 டைம்ஸ் ஆக்குறேன்னா அதில் 4 டைம்ஸ் கண்டிப்பாக குளோரின்லேருந்து தான் வந்திருக்கணும், பாக்கி 4 டைம்ஸ் NOலேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ NOவோட வேல்யூ எழுதி பாருங்களேன். NOவோட வேல்யூ 2 to the power Y is equal to 4 அப்படின்னு எழுதுனேன்னா ஆப்வியஸாக Y should be equal to 2 to the power Y is equal to 2 square. அப்போ Y is equal to 2. இது நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் இந்த கிராஸ் செக்லாம் பண்ண வேணாம், டைரெக்டாக இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி வேல்யூக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ நிதிஷன் வெரி குட் கண்ணா. ஆப்ஷன் D is the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ கண்ணா, ஒரு சில கொஷின் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க, மேம் அதற்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் திருப்பி தரேன். ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு இந்த கொஷினை சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எதர் இந்த மெத்தட்க்கு போய்க்கலாம் ஆர் இதுக்கு போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மணி, தேங்க்யூ ஸோ மச் நிதிஷன். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். In a reaction, நம்மள்ட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, A plus B gives product. ரைட், இங்கே நான் ரேட்டை டபுள் பண்ணுறேன். அப்படி டபுள் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B டபுள் ஆகுது அண்ட் ரேட் இஸ் டபுள் வென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இஸ் டபுள். ரைட், ரேட் டபுள் ஆகுது when concentration of B is doubled. Next, rate increases by a factor of 8 when concentration of both reactants A and B are doubled. முன்ன பார்த்தா அதே ரிலேஷன் தான். அங்கே நம்ம ஒரு ரியாக்ஷனை வச்சு எழுதணும்,
இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஏபி வச்சு எழுதுகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ரேட் வந்துட்டு 8 மடங்கு ஆகுது. எப்போனா நான் ஏயோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் பியோட கான்சன்ட்ரேஷனை 2 மடங்காக மாற்றும்போ, டோட்டல் 2 பேரோட கான்சன்ட்ரேஷனையும் 2 மடங்காக இன்க்ரீஸ் பண்ணும்போ அப்படின்னு சொல்லிட்டான். சரி மேம், நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த ஈக்குவேஷனுக்கே போனேன்னா எனக்கு அங்கே a பவர் 2 b பவர் 2 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே தான் தப்பு இருக்குது. ஏன்னா அங்கே வெறும் b கொடுக்கல, அங்கே 2NO கொடுத்துருந்தான். ஞாபகம் இருக்கா 2NOங்கிறதுனால தான் நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அப்போ வெறும் NO கொடுத்துருந்தானா நம்ம ஸ்கொயர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. வெறும் NO, வெறும் ஒரு குவான்டிட்டி மட்டும் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கலன்னா அதை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் ரேட் ட்வைஸ் ஆகும்போ B கான்சன்ட்ரேஷனும் ட்வைஸ் ஆச்சுன்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ரேட் 8 மடங்கு ஆகும்போ A அண்ட் B 2 பேரோட வேல்யூம் டபுள் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 8 மடங்குல 2 மடங்குங்கிறது Bலேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ மிச்சம் 4 மடங்கு அப்படிங்கிறது Aலேருந்து தானே வந்திருக்கணும், ரைட்? அதனால நான் என்ன பண்ணுறேன், ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A² அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ரேட் ஈக்குவேஷனில் போடும்போது எனக்கு என்ன ரேட் ஈக்குவேஷன் வருது, R is equal to K concentration of A² B அப்படின்னு வருது. And so out of these 4 options, option A would be the right answer. Hi Medico, welcome கண்ணா. Yes Mani, கரெக்டா சொல்லியிருக்கீங்க. Option A is the right answer. Next question. Which one of the following statements for the order of a reaction is incorrect? ஒரு ரியாக்ஷனோட ஆர்டரை பற்றி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எதில் தப்பாக கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ஹோல் நம்பர். அப்படியா? நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளோட ஆர்டர் 0வாகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு ஹோல் நம்பராகவும் இருக்கலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படி பார்க்குறச்சே ஹோல் நம்பராக மட்டும் இருக்காது, 0 அண்ட் ஃப்ராக்ஷனாக கூட இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பாக வருது. அண்ட் ஸோ ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? வெரி குட். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் நான் அந்த ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நிறையா பேருக்கு டவுட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும்னு மேம் ஒரு தடவை சொல்லித்தரேன். அது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அட் த டே இந்த கொஸ்டினா ரொம்ப ஈஸி அப்படின்னு வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ மேம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க, சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோட இந்த ரிலேஷனை பார்க்குறேன். ரைட், ரிலேஷனை பார்க்கும்போது என்னோட 0.1 இருக்கும்போது ரேட் வந்துட்டு 6 இருந்திருக்கு, 0.3 இருக்கும்போது ரேட் வந்துட்டு 7.2 மாறி இருக்கு. ரைட், சிமிலர்லி 0.4 ஆகும்போது ரேட் வந்துட்டு 2 ஆயிருக்கு. வேல்யூஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ரைட், இருக்கட்டும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கான பேசிக் ஜென்ரல் ரேட் ஈக்குவேஷனை எழுதுறேன். ஸோ ரேட் ஈக்குவேஷன் நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம் கண்ணா, R is equal to K to the power A into B. கரெக்டா? ரைட். ஸோ இங்கே எனக்கு ரேட் வேல்யூஸ் கரெக்டாக தெரியல. அதனால நான் என்ன பண்ணுறேன், அவுட் ஆஃப் தீஸ் 4 நான் வந்துட்டு ஏதாவது 2 வேல்யூவை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, 2 வேல்யூ கன்சிடர் பண்ணி நான் அவங்கள ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறேன். 2 வேல்யூஸ்னு சொன்னதும் சரி செகண்ட் அண்ட் தேர்டையே எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன காரணம்னா செகண்ட் அண்ட் தேர்டில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A சிமிலராக இருக்குது. ரைட், அதனால இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, rate of second value is 7.2 into 10 to the power minus 3 divided by inga 2.8 into 10 to the power 10 to the power minus 2 10 to the power minus 2 10 to the power minus 1 yes is equal to என்னோட concentrations value obviously K divided by K போடும்போது ரெண்டும் கட் ஆயிரும். அதனால நான் இங்கே அதை எழுதி காமிக்கல, நான் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் போடுறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்துட்டு 0.3 into 0.3 இருக்கும், அதையும் நான் எழுதி காமிக்கல. ஃபைனலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B மட்டும் எழுதுறேன், which is nothing but 0.2
B divided by 0.4 power B. ஓகேவா ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இவனையும் கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டைரெக்டாக கட் பண்ண முடியலை. ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பேருக்குமே பவர்ஸை ஈக்குவல் பண்ணி பார்க்குறேன். ஈக்குவல் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரியுதுன்னா, என்னோட நியூமரேட்டில் 7.2 into 10 to the power -2 இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டை நான் உள்ளே எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 0.07 கிடைக்கும். சிமிலர்லி இங்கே என்னோட செகண்ட் வேல்யூ ஆஃப் ரேட்டில் 10 to the power -1 இருக்குது. அப்போ 10 to the power -1 நான் உள்ளே எடுத்தேன்னா எனக்கு 0.2 கிடைக்கும். புரிஞ்சிச்சா? எஸ், 28 கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதையும் கட் பண்ணுறேன். 7 டேபிளில் எடுத்துக்கிட்டோம்னா 7 1 டைம்ஸ் வரும், 28 4 டைம்ஸ் வரும் இல்லையா? அதனால 1/4. நீங்கள் பாயிண்ட் கூட செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1/4 இஸ் ஈக்குவல் டு என்னோட இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸையும் பார்க்குறேன். இவங்களுக்கு பவர்ஸும் காமனாக இருக்கிறதுனால இது 1 டைம்னா இது 2 டைம், அதனால 1/2 பவர் B அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ 1/4 இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் Bனா ஆப்வியஸ்லி 1/2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் Bன்னு எழுதிக்கலாமா? விச் மீன்ஸ் B இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாமா? ரைட், B இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா, கன்சிடரிங் திஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இதுவும் கட் ஆயிரும். அப்போ ஆப்வியஸ்லி இது டிவைடட் பை இது இஸ் ஈக்குவல் டு இது டிவைடட் பை இது. ஜஸ்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான ஆன்சர் வரும். ஓகேவா? ரைட். ஸோ ஜஸ்ட் இந்த டேபிள் காலம் வச்சே நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த டேபிள் காலம் வச்சே நீங்கள் கட் பண்ணி பார்த்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அப்படி ஆன்சரை கண்டுபிடிச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா A is equal to 1 அப்படின்னு வரும். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ்மா, நீ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் A would be the right answer. ஸோ கண்ணா, மேம் உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி எழுதி காமிச்சிருக்கேன். பட் வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இதுவும் கட் ஆயிரும் இல்லையா? தென் இதை வந்துட்டு நான் 1 டைம்ல எடுத்துக்கிட்டேன்னா இது 2 டைம். சிமிலர்லி இதை நான் வந்துட்டு டோட்டலாக கட் பண்ணிவிட்டு 0.07 எடுத்தேன்னா இதை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு 0.28ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போது இந்த வேல்யூவை நான் கட் பண்ணேன்னா எனக்கு இது 1 டைம்னா இது 4 டைம். இப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் 1/2 இஸ் நத்திங் பட் 1/2 பவர் 2. அதனால B 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சிமிலர்லி நான் நெக்ஸ்ட் A வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இதே கிராஃபை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதே டேபிள் காலம்லேயே நான் கேன்சல் பண்ணி வேல்யூ எடுத்துக்க போகிறேன். இதே டேபிள் காலமில் நான் ஜஸ்ட் இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூவை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கேயும் 0.1 தான் இருக்குது. அதனால இதையும் கட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் 0.1 0.4 இதை நான் 1 இதை நான் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். சிமிலர்லி 6 டிவைடட் பை 2.4 6 into 10 to the power -3. அப்போ நான் அதை 0.006ன்னு எழுதிக்கலாமா? எஸ். சிமிலர்லி 2.4 into 10 to the power -2 அதை நான் 0.02 அப்படின்னு எழுதிக்கலாமா? 0 to 4ன்னு எழுதிக்கலாமா? எஸ். இப்போ 6 டேபிளில் இது 1 டைம் தான், இது 4 டைம்ஸாக இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கே எனக்கு என்ன தெரியுது, இங்கேயும் எனக்கு 1/4 இங்கேயும் எனக்கு 1/4 விச் மீன்ஸ் இதுவும் ஈக்குவல்னா ஏயோட வேல்யூ, பவர் ஆஃப் ஏயோட வேல்யூ கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா எப்படி இந்த டேபிள் வச்சு சால்வ் பண்ணணும்னு? மேம் டேபிள் வச்சே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக வேல்யூவை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 21st கொஸ்டின். கொஞ்சம் கவனிங்க, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்க்கு நான். ஃபார் அ ரியாக்ஷன் A plus B அப்படிங்கிற ரியாக்ஷனுக்கு நமக்கு என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம்னா, ஆன் டபுளிங் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A
rate is also doubled, which means R is directly proportional to concentration of A. On doubling the initial concentration of both A and B, rate is increased 8 times. அதாவது A and B ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனும் ரேட் இன்டூ 8 டைம்ஸா இருக்கு இல்லையா? ரெண்டுத்தையும் டபுள் பண்ணா ரேட் 8 டைம்ஸா மாறுது. இதே ஃபார்முலாவை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். சால்வ் பண்ணப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு? எஸ், நமக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு, அங்க பி வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்ததுனால நம்ம ஏ ஸ்கொயர் பின்னு எடுத்துக்கிட்டோம். இங்க ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால நம்ம ஏபி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate of a reaction between two reactants A and B. நான் ரெண்டு ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள ரேட் வேல்யூ அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற வேல்யூனால குறையுது whenever B is double. அதாவது என்ன சொல்றான்? B-யை நான் டபுள் பண்ணேன்னா ரேட் வேல்யூ 4 மடங்கு குறையுது. புரிஞ்சுச்சா? தென் ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் B is. B பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னவா இருக்கும்? ரைட். எப்பவும் போல ரேட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ரேட் ஈக்குவேஷன் R is equal to, ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா? ரேட் ஈக்குவேஷன் R is equal to K concentration of A power A concentration of B power B. ரைட். நெக்ஸ்ட், இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான்னா, என்னோட B கான்சன்ட்ரேஷனை நான் டபுள் பண்ணேன்னா, அதாவது இப்போ இங்க B இருக்கு, அதை நான் 2B ஆக்கினேன்னா K A பவர் A, பியை வந்துட்டு நான் 2B ஆக்கினேன்னா என்னோட ரேட் வேல்யூ அப்படிங்கிறது 4 பங்கா குறைஞ்சு போயிடும். 1ல் 4 பங்கா குறைஞ்சு போயிடும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் டிவைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைஸ் பண்ணுறேன். டிவைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, என்னோட பியோட வேல்யூ -2 அப்படின்னு கிடைக்குது. மேம் எப்படி மேம் -2 கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் கொஷின் ஃபார் யூ. ஜஸ்ட் மேம் வேல்யூ என்ன, ஆன்சர் என்ன, எப்படி சால்வ் பண்ணணும் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதனால since B is -2, our order with respect to B should also be -2. புரிஞ்சிச்சுங்களா? இது எப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். இஃப் இன்கேஸ் சால்வ் பண்ண முடியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மேம் திருப்பி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the rate of a reaction is equal to the rate constant, rate of the reaction rate constant ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? மேம் இது ஒன் ஷாட்லையும் இன்னைக்கு மார்னிங் நடந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் செஷன்லையுமே சொல்லியிருந்தேன். whenever rate is equal to rate constant, then நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A and கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B, அதாவது ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாம் இட் வுட் பி ஈக்குவல் டு 0. பவர் 0வாக இருந்துச்சுன்னா ஆர்டரும் 0 ஆர் இது ஒரு 0th ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A 0 would be the right answer. புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேடியோ ஐசோடோப் ட்ரிட்டியம், நம்ம ட்ரிட்டியம் எடுத்துக்கிறோம், அதோட ஹாஃப் லைஃப் வந்துட்டு 12.3 years. ரைட். இஃப் த இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ட்ரிட்டியம் இஸ் 32 mg, how many milligrams of would remain after 49.2 years? அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, நம்ம ட்ரிட்டியமோட ஹாஃப் லைஃப்ங்கிறது 12.3 yearsப்பா. இப்போ இனிஷியலாக என் கையில் 32 milligrams ஆஃப் ட்ரிட்டியம் இருக்கு. அப்போது 49.2 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட எவ்வளோ ட்ரிட்டியம் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைம் பீரியடோட ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். டைம் பீரியட் அண்ட் ஹாஃப் லைஃபோட ரிலேஷனை எடுத்துக்கலாம். we know all radioisotopes come under first order reaction. அதனால நம்மளோட டைம் இஸ் நத்திங் பட் T12 into n. இங்கே என்னங்கிறது என்ன? n is nothing but given time period divided by half life. அப்போ given time period ங்கிறது 49.2 divided by half life ங்கிறது
12.3 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 4 வரும். ஈவன் 3.9 அப்படின்லாம் வந்தால் கூட ஹோல் நம்பராக எழுதிக்கோங்க. ஹோல் நம்பர் வில் பி ஈஸியர். ரைட். நெக்ஸ்ட் இப்போ நான் n வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு செகண்டாக இன்னொரு ஃபார்முலா என்ன வருதுன்னா n இஸ் ஈக்குவல் டு n நாட் 1/2 பவர் n. ஓகே, இங்கே n நாட் அப்படிங்கிறது என்ன? n நாட் இஸ் நத்திங் பட் த குவான்டிட்டி ஆஃப் ட்ரிட்டியம் present. ஓகேவா? n நாட்டுங்கிறது குவான்டிட்டி ஆஃப் ட்ரிட்டியம் present at the initial stage, whereas nங்கிறது இவ்வளோ பீரியடுக்கு அப்புறமா என்னோட இந்த ட்ரிட்டியம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஸோ n நாட்டுக்கு பதிலாக 32 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1/2 we know n வேல்யூ இஸ் 4. ஓகேவா? இந்த ஃபார்முலாலேருந்து என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டோட்டல் டைம் பீரியட் டிவைடட் பை t½ போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 32 இன்டூ, மேம் எனக்கு 1/2 பவர் 4லாம் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா ரொம்ப ஈஸி. டினாமினேட்டில் 2 × 2 × 2 × 2ன்னு போட்டுருங்க. கட் பண்ணிகிட்டே வாங்க. இதையும் கட் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், 32 டிவைடட் பை 2 × 2 × 2 × 2 ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு 2 mg கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி 2 mg would be the right answer. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2a gives b plus c. It would be a zero order reaction when. இந்த மாதிரி ரியாக்ஷன் எப்போ ஜீரோ ஆர்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். The rate of reaction is proportional to square of concentration of A. The rate of reaction remains same at any concentration A. Rate remains unchanged at any concentration of B and C. Finally, rate of reaction doubles if the concentration B is increased to double. First, நம்ம ரேட் ஈக்குவேஷனை பார்க்கலாம். நம்மளோட ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது R இஸ் ஈக்குவல் டு K இன்டூ 2a பவர் E. ஓகேவா? இதுதான் நம்மளோட ரேட் ஈக்குவேஷன். இது நீங்கள் 2 ஏனும் எழுதலாம், ஏனும் எழுதலாம், டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இந்த ரியாக்ஷன் 0th ஆர்டராக இருக்கணும்னா என்னோட ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஆர் லைக் ஏ கான்சன்ட்ரேஷனுக்கு பவரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஏ 0 ஆகணும். If in case இந்த small a 0 ஆச்சுன்னா concentration of A இந்த total value would be equal to 1. கரெக்டா? அப்போ இந்த கேஸில் rate will be equal to rate constant and rate will not be affected by concentration. இதுதான் மேட்டர், இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறச்சே இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் மேலே டவுட் வரும். ஃபர்ஸ்ட் திங், rate remains unchanged at any concentration BC, whereas rate remains same at any concentration A. இது ரெண்டுத்துல எதுவா இருக்கும்னு உங்களுக்கு டவுட் வரும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏங்கிறது ரியாக்டன்ட், பிசிங்கிறது ப்ராடக்ட்ஸ். அப்போ நம்மளோட ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பற்றி தானே இங்கே நம்ம பேசுகிறோம். அப்போ ஆப்வியஸாக ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் தானே நல்லிஃபை ஆகுது. அதனால ஆப்ஷன் பி would be the right answer. In other words, 0th order reaction வந்தாவே rate is independent of concentration ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? rate is independent of concentration in case of 0th order. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த ரியாக்ஷன் எந்த ஆர்டரை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ கண்ணா, இந்த ஆர்டர், இந்த ரியாக்ஷன் வந்து எந்த ஆர்டரை பேஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட்லி, மேம் அப்புறம் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா, நம்மளோட என்சிஆர்டி புக்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான்ப்பா. ஓகேவா? அந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 0th and 1st ஆர்டர்லேருந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டான். மேபி 2nd and 3rd ஆர்டர்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரி கொஷின் கேட்பான். ஆல்சோ இதற்கான எக்ஸாம்பிளும் மேபி 1 or 2 தான் புக்கில் கொடுத்துருப்பான். அதை தான் இது வரைக்கும் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கான். ஸோ அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன் தட் நோட் நான் செக் பண்ணி பார்த்தப்போ திஸ் கம்ஸ் அண்டர் 3rd ஆர்டர் ரியாக்ஷன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ரைட். இங்கே டோட்டல் கவுண்ட் 2 + 1, அதனால 3ன்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. அது ரொம்ப தப்பு கண்ணா. ஏன்னா இந்த கவுண்டை ஆர்
total types of reactants நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அது மாலிகுலாரிட்டி, அது ஆர்டர் கிடையாது. எப்போவுமே ஆர்டரை நம்மளால் ஃபார்முலா பார்த்து மட்டும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ரியாக்ஷன் ஃபார்முலா பார்த்து மட்டும் சொல்ல முடியாது. எய்தர் ரேட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேட் ஈக்குவேஷன் வேணும் ஆர் ரேட் ரிலேஷன் வேணும், ஸோ தட் அது வழியாக நம்மளால் சொல்ல முடியும். ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விதமான கொஷின்ஸ் தான் இங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் நிறையாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஜேஇயாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் என்னோட A அப்படிங்கிறது ப்ராடக்டாக மாறுது. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்துட்டு 0.1 இருக்குது, விச் பிகம்ஸ் 0.001 m ஆஃப்டர் 5 minutes. 5 நிமிஷம் கழிச்சு அது 0.001 m மாறி இருக்கு, விச் மீன்ஸ் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் A அப்படிங்கிறது 0.1 இருக்குது. ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A-Xங்கிறது 0.001 இருக்குது. அண்ட் டோட்டல் டைம் பீரியட் டேக்கன் T இஸ் நத்திங் பட் 5 minutes. ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா K இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log of initial concentration A divided by final concentration A minus X. புரிஞ்சிச்சா? இங்க உங்களுக்கு ஆல்ரெடி T வேல்யூ தெரியும், எஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A வேல்யூ தெரியும், அண்ட் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A minus X வேல்யூ தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வரும். மேமும் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், ரெண்டு பேரும் ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியுது, 2.303 டிவைடட் பை டைம், இங்கே டைம் பீரியட் 5 minute கொடுத்துருக்கான். ஸோ அதனால் அந்த 5 அப்படியே எடுத்துக்கிறோம். மேம் இங்கே மினிட்டில் கொடுத்துருக்கான், நான் செகண்டில் கன்வெர்ட் பண்ணணுமா? நல்லா பாருங்கள், இங்கே ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் மினிட் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்கான். மினிட் இன்வர்ஸ்னால் நம்ம மினிட்டை கன்வெர்ட் பண்ண வேணாம். இதுவே இங்கே செகண்ட் இன்வர்ஸ்னு கொடுத்தா மட்டும்தான் நம்ம செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆர் வேல்யூவில் இங்கே யூனிட் செகண்ட் இன்வர்ஸ்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா தேவை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ லாக் ஆஃப் A வந்துட்டு 0.1, அதை நான் 10 to the power minus 1னும், A minus Xங்கிறது 0.001. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை 1 2 3 வேல்யூக்கு தள்ளி வைக்கிறேன். அதனால 10 to the power minus 3 அப்படின்னு எழுதுனேன்னா எனக்கு இங்கே 2.303 by 5 இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், 2.305 அப்ராக்சிமேஷனில் 2.5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2.5 1 டைம்ஸ்னா 5 வந்துட்டு 2 டைம்ஸ், விச் மீன்ஸ் இங்கே என்னோட வேல்யூ 0.5 ஆயிரும். சிமிலர்லி 0.5 லாக் ஆஃப் இங்கே 10 to the power minus 1 இருக்கு. டினாமினேட்டரில், ஐ ஹோப் இட் இஸ் விசிபிள், டினாமினேட்டரில் 10 to the power minus 3 இருக்கு. டினாமினேட்டர் மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 ஆயிரும். அதனால இது 0.5 லாக் ஆஃப் 100 அப்படின்னு மாறிடும். புரிஞ்சிச்சா? log of 10 1னா log of 100 is somewhere around log of 100 வந்துட்டு it is equal to 10. அப்போ நான் இதை 0.5 into 10 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என்னோட ஆன்சர் approximately equal to, சாரி 10 இல்லைக்கண்ணா ஒரே நிமிஷம், log of 10 வந்துட்டு நான் log 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த 2 முன்னாடி வந்துடும் இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ 0.5 into 2 அப்படின்னு வரும். மேம் ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டேன், சாரி. அப்படி பார்க்குறச்சே நமக்கு 0.5 into 2 which is 1 அப்படின்னு வரும். பட் 1 இங்கே டைரெக்டாக வராது, ஏன்னா மேம் இந்த இடத்துல அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ 1 விட நம்மளோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா 2.5 விட நம்ம நியூமரேட்டர் கம்மி. அப்போ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் 1 விட கொஞ்சம் கம்மியான வேல்யூ எதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம செக் பண்ணி பார்க்குறச்சே ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? எஸ், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் the rate constant for the first order reaction is said to be 4.606 into 10 to the power minus 3. நமக்கான rate constant இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டா. The time required to reduce 2 gram of a reactant to 0.2 grams. அதாவது
2 gram of reactant நான் 0.2 gramக்கு கன்வெர்ட் பண்ண போறேன், குறைக்க போறேன். அதுக்கு தேவையான டைம் பீரியட் எவ்வளோ? ஆல்சோ இங்க ரேட் கான்ஸ்டன்ட் கே வேல்யூவும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ரேட் ஈக்குவேஷன் ஆர் ரேட் கான்ஸ்டன்டோட ஃபார்முலாங்கிறது K is equal to 2.303 by T log of initial concentration which is இங்க 2 divided by final concentration. இங்க final concentration 0.2. புரிஞ்சிச்சிங்களா? இங்க டைம் பீரியட் கொடுக்கலப்பா, கான்ஸ்டன்ட் K வேல்யூ தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால நான் டைம் பீரியட் இங்கே கொண்டு போய் K வேல்யூவை அப்படியே மாற்றி மாற்றி எழுதிக்கிறேன். ரைட், மாற்றி மாற்றி எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்குது? T is equal to 2.303 divided by 4.606 into 10 to the power minus 3 log of 2 divided by 0.2. இப்போ 2 1 times na 0.2 0.1 times 0.1 நான் வந்துட்டு 10 to the power minus 1 ன்னு எழுதிக்கலாமா? ரைட், இந்த 10 to the power minus 1 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ அந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் மேலே கொண்டு வந்தேன்னா அது 10 to the power plus 1 ஆயிரும் ஆர் 10 ஆயிரும். புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இதையும் கட் பண்றேன். ஆப்வியஸ்லி 2.303 ஓட டபுள் தானே 4.606, அதனால இது ஒரு டைம்னா இது 2 டைம். ஸோ எனக்கு இங்க வேல்யூ 1/2 இன்டூ இந்த 10 to the power minus 3 மேலே போச்சுன்னா 10 to the power plus 3 ஆயிரும். 10 to the power plus 3 into log 10 ஓட வேல்யூ. log 10 ஓட வேல்யூ is nothing but 1. ரைட், ஸோ அதனால 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஹாஃப் ஓட வேல்யூ 0.5 ஆயிரும். மேம் இங்கே கார்னரில் எழுதி காமிக்கிறேன்ப்பா. இன்டூ 10 to the power 3 நான் 1000 எழுதிக்கலாம். 1000 ஓட பாதி அப்படிங்கிறது 500 இருக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? Yes. So out of these 4 options, option B 500 would be our right answer. அவ்வளோதான் கண்ணா. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணிட்டோம். எஸ், நெக்ஸ்ட் கொஷினை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ரேட் கான்ஸ்டன்டோட ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணோம். இப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஹாஃப் லைஃபையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். எப்படி மேம் ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஹாஃப் லைஃப் ரிலேட் பண்ணி நம்மளால வந்துட்டு வேல்யூஸை எடுக்க முடியும் எப்படிங்கிறத சொல்லித்தரேன், கவனிச்சு பாருங்க. First, the half-life for zero order reaction having 0.02 m initial concentration of reactant is 100 seconds. அதாவது நம்மளோட half life period வந்துட்டு 100 செகண்ட்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட், இது ஒரு 0th order reactionனும் கொடுத்துட்டான். ஆல்சோ இங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு 0.02 m இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் which relates half life and rate constant is ஒரு 0th order reactionல T half அப்படிங்கிறது it is always equal to A/2K. இங்கே ஏங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், T ஹாஃப்ங்கிறது ஹாஃப் லைஃப் as we know. ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கேயோட வேல்யூ வேணும். அதனால நான் இதை இந்த சைட் கொண்டு போயிட்டு T ஹாஃப் அப்படியே எப்படிக்கா கொண்டு வந்துடுறேன். புரிஞ்சிச்சுங்களா? ரைட், அப்போ என்னோட ஈக்குவேஷன் T half K is equal to A divided by 2T halfனு மாறுது. ரொம்ப சிம்பிள்ப்பா. இனி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் சட்டுன்னு டப்புன்னு நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏயோட வேல்யூ 0.02வா? எஸ், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். டிவைடட் பை T ஹாஃபோட வேல்யூ 100ஆ, அதனால டிவைடட் பை 2 into 100ன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த 0.02வையும் 2வையும் கட் பண்ணலாமா? கட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டரில் 0.01ம் டினாமினேட்டரில் 1ம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 100ஐ மேலே கொண்டு வரேன், நியூமரேட்டருக்கு கொண்டு வரேன். அப்போ அந்த 100 which is 10 to the power 2 நியூமரேட்டருக்கு வந்தால் 10 to the power minus 2 ஆகும். ஆல்சோ
நான் என்ன பண்ணுறேன், இந்த 0.01ஐயும் 10 to the powers-ல எழுதிக்கிறேன். அதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை 1 2 2 இடத்துக்கு மாற்றுறேன். 2 இடத்துக்கு ரைட் சைட் மூவ் பண்ணேன்னா, சாரி உங்களுக்கு இப்படி தெரியுமோ, ரைட் சைட் மூவ் பண்ணேன்னா அப்போ அதை நான் 10 to the power -2ன்னு எடுத்துப்பேனா? எஸ், அதனால இங்கே நான் ஒரு 10 to the power -2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு 100லேருந்து வந்த 10 to the power -2 இருக்குது. 100 டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டருக்கு வந்தால் 10 to the power -2. ஆல்சோ நியூமரேட்டரில் இருந்தால் 0.01ல் இந்த பாயிண்ட்டை 1 2 2 ஏரியா மாற்றி வச்சுருக்கேன். அதுவும் ரைட் ஹேண்ட் சைட், சாரி பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த கேமரா முன்னாடி சொல்லும்போது. ரைட் ஹேண்ட் சைடு நான் மூவ் பண்ணுறேன்ப்பா, ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ஒன்ஸ் அகெயின் இது 10 to the power -2. அப்போ 10 to the power -2 10 to the power -2 டோட்டலாக உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும்? 10 to the power -4 கொடுக்கும். அவ்வளோதான். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அதனால ஆப்ஷன் டி இஸ் ஆர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஷின். If the rate constant for the first order reaction is K, the time required for the completion of 99% of reaction is given by. அதாவது என்னோட rate constant of first order reaction K-வா இருக்குப்பா. அப்போது 99% of reactantum complete ஆகணும்னா அப்போ என்னோட T வேல்யூ என்னவா இருக்கும்? கண்ணா இதுக்கு தான் மேம் லாஸ்ட் டைம் ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். எப்போவுமே நம்மளோட கம்ப்ளீஷன் ரேஷியோ 99% இருந்துச்சுன்னா நம்மளோட டி ஹாஃபோட ஃபார்முலா 4.606 டிவைடட் பை கேஆ இருக்கும். ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அப்படி பார்க்குறச்சே அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட்டர்ன் கொஷின் ஆப்ஷன் சி வுட் பி ஆர் ரைட் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு மார்னிங் ப்ராக்டிஸ் கொஷின்லையுமே மேம் இதை பற்றி பேசியிருந்தேன். எந்த பர்சன்டேஜ் வந்தால் என்ன வேல்யூ ஆஃப் டி ஹாஃப் வரும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாம் ரீகேப் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். when initial concentration of reactant is doubled, நான் இனிஷியலாக இருக்கக்கூடிய என்னோட ரியாக்டன்ட்டோட வேல்யூவை 2 மடங்கு ஆக்குறேன். the half life period of a zero order reaction is. அப்படி நான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டபுள் ஆக்கும்போது ஒரு 0th ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்னவாகும்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப்க்கான ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாமா? we know half life period for 0th order reaction is nothing but initial concentration A divided by 2K. ரைட்? அப்போது இங்கே எனக்கு கிளியராக என்ன தெரிய வருதுன்னா, இந்த ரெண்டுத்தையும் நான் கான்ஸ்டண்ட்டாக 2K ரெண்டுத்தையும் நான் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா ஐ நோ டி ஹாஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டபுள் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹாஃப் லைஃபும் டபுள் ஆகணும் இல்லையா? எஸ், கண்டிப்பாக டபுள் ஆகணும் இல்லையா? அதனால 0th ஆர்டர் ரியாக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஹாஃப். இந்த ஒரு ரிலேஷனை நம்ம கிராஃப் வச்சு ஒன் ஷாட்டில் படிச்சிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதற்கான ஆன்சர் வந்துடும். So out of these 4 options, option B would be the right answer. Clear? Okay pa. Next question. A first order reaction has a specific reaction rate of 10 to the power -2 seconds. இருந்துட்டு போ. How much time will it take for 20 gram of a reactant to reduce to 5 gram? அதாவது 20 கிராம் reactant 5 கிராமா மாறணும்னா அதை எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ரொம்ப ஈஸி கண்ணா. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு 10 to the power -2லாம் கொடுத்துட்டான். ரியாக்ஷன் ரேட் அப்படின்னு கொடுத்தாவே இட் இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட் கே. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டை டைரெக்டாக ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவான், ஆர் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் அப்படின்னுமே சொல்லுவான், ஆர் ரியாக்ஷன் ரேட்டுமே சொல்லுவான். ஸோ இந்த பேரை பார்த்ததும் நீங்கள் குழம்பக்கூடாது, கிளியராக எழுதிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஏவையும் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற A - Xஐயும் இதை எல்லாத்தையும் வச்சு நான் டைம் வேல்யூ T என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட ஃபார்முலா ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் K is equal to 2.303 divided by T log of A by A minus 6. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இதில் வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், நமக்கு டைம் தானே வேணும். அதனால டைமை இப்படிக்கா கொண்டு போயிட்டு K வேல்யூவை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு 2.303 டிவைடட் பை இங்கே K வேல்யூ 10 to the power -2 அப்படின்னு கொடுத்துருக்கான்.
அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 10 to the power minus 2 log of initial concentration 20 gram 20 கிராமா இருந்தது 5 கிராமா மாறி இருக்கு. அப்போ 20 divided by 4 20 5 20 divided by 5 இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணேன்னா எனக்கு 4 வரும் இல்லையா? எஸ். இப்போ log of 4க்கான வேல்யூ 0.6020 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்சோ இங்கே நமக்கு ஒரு 10 to the power minus 2 இருக்கு. இந்த 10 to the power minus 2 மேலே கொண்டு வந்துக்கலாமா? எஸ். இந்த 10 to the power minus 2 நான் மேலே கொண்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், நம்ம பென்சில் பயங்கர மக்காறு பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே மேலே கொண்டு வந்துட்டு 2.303 into 100 into 0.6020 இதை மட்டும் கால்குலேட் பண்ணி நமக்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். மீன்வைல் மேமுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எஸ். ஸோ நமக்கு என்ன தெரியுது? 2.303 into கீழே இருக்கிற 10 to the power minus 2 மேலே வந்துச்சுன்னா 10 to the power plus 2 100 into log of 4ங்கிறது 0.6020 இல்லையா? ரைட். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்? டைரெக்டாக இவனை 23ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா? இங்கே ஒரு 10 கொடுத்தோம்னா இங்கே ஒரு 10 கொடுத்துடலாம். கொடுத்தா 6ன்னு ஆயிரும். 23 into 6 எவ்வளோ? 23 into 6 23 into 6. Yes, 20 into 6 நமக்கு approximately 120 வரும். Then 3 6 நமக்கு ஒரு 18 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 138. So out of these 4 options 138 வர ஆன்சர் இது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ டக்குன்னு உங்களால் கால்குலேட் பண்ண முடியலைனாலும் இப்போ மேம் பண்ண மாதிரி 23 into 6 20 into 6 ப்ளஸ் 3 into 6 இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஆட் பண்ணிங்கன்னாவும் கரெக்ட் ஆன்சர் தான் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, டைமை சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. எப்போவுமே decomposition or radioactive reactions எல்லாமே first orderல தான் வரும். ஏன் இது வந்துட்டு இப்படி நடக்குது, எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறான். சரி, பொதுவாக நமக்கு நம்மளோட ரேட் அப்படிங்கிறது 5 விஷயத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்னு தெரியும். என்னென்ன? ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் கான்ஸ்டன்ட், தென் கேட்டலிஸ்ட், தென் சர்ஃபேஸ் ஏரியா, தென் ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன் பாருங்க, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரேட், சர்ஃபேஸ் ஏரியா, கேட்டலிஸ்ட். கரெக்டா? இப்போ டிகம்போசிஷன்னா என்ன? ஒரு பெரிய சங்க் ஆஃப் மாலிகுல் அப்படியே உடஞ்சு குட்டி ஓண்டு பார்ட்டிக்கலாக மாறுது. எப்படி நம்ம சின்ன வயசில் இந்த ஸ்லேட்டு பென்சில் இல்லைன்னா சாக் பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாக் பீஸ் எல்லாம் நல்லா ஒரு புக்லேயோ இல்லை பேப்பர்லேயோ இப்படி மடித்து ஏதாவது வச்சு இப்படி நங்குன்னு குத்துனீங்கன்னா, லைக் விவேக் ஜோக்கில் சொல்கிற மாதிரி நங்குன்னு குத்துனீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கிடைக்குமோ, அதே மாதிரி ஒரு பொருளை, ஒரு பெரிய பொருளை நான் நல்லா ஒரு பரத்தி விட்டேன், நான் அதைத்தான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய சங்கா இருந்த மாலிகுலை உடைச்சு அதோட டைனியஸ்ட் வெர்ஷனுக்கு மாற்றினேன்னா அதான் டீகம்போசிஷன். கரெக்டா? அப்போது இனிஷியலாக என்னோட பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்துச்சு. ஓகே, அங்கே என்னோட மாலிகுல்ஸ் எல்லாம் இப்படி ரொம்ப பக்கமாக காம்பேக்டாக இருந்திருக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன், இதை உடைச்சதுனால இப்போ என்னோட மாலிகுல்ஸ்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இனிஷியலாக அது இருந்த சர்ஃபேஸை விட இப்போ அது இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் அதிகம். அதனால தான் our rate is proportional to surface coverage அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ would be the right answer. ஓகே, ஸோ கண்ணா இனிதான் நிறைய கொஷின்ஸ் வரப்போகுது. ஆல்சோ ட்ரஸ்ட் மீ, நம்ம ஈஸி, டிஃபிகல்ட், மீடியம் எல்லா லெவல் கொஷின்ஸ், எல்லா டைப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தேவையான ஆல் கண்டென்ட்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட், the rate constant of the reaction A to B is said to be 0.6 into 10 to the power minus 3. Rate constant கொடுத்துட்டான். Concentration of A is 5 moles and B after 20 minutes என்னவா இருக்கும்? ரைட். சரி, இப்போ எனக்கு A ஓட வேல்யூ தான் தெரியும், B ஓட வேல்யூ தெரியாது.
நான் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதற்கு தான் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த ரிலேஷன் நீங்கள் ட்ரிக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அது என்னென்னா எப்போவுமே ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை பாருங்கள். ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை வச்சே உங்களால் ஈஸியாக இது 0th ஆர்டரா ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இங்கே ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை வச்சு நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் 0 ஆர்டரில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 0th ஆர்டரில் இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் நத்திங் பட் K which is rate constant into total time. அதனால நான் என்ன பண்ணுறேன், K இங்கே இருக்கக்கூடிய rate constant value which is 0.6 into 10 to the power minus 3 into இங்கே இருக்கக்கூடிய concentration of A which is 5, concentration time which is nothing but 20 minutes. ஆனால் இங்கே வேல்யூ எல்லாமே நம்ம வந்துட்டு செகண்ட்ஸில் எடுத்திருக்கோம். since rate constant is in second, அதனால ஒரு 60 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்னோட ஆன்சர் வரும். ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா 0.6 into 10 to the power minus 3 நான் 6 into 10 to the power minus 4ன்னு எடுத்துக்கிறேன். 20 into 60 எனக்கு 1200 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6ஐயும் 12ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு 72 கிடைக்கும். இன்டூ 10 to the power minus 4 இன்டூ 10 to the power 2. இந்த ரெண்டு ஜீரோஸை அப்படியே 10 to the power 2 எழுதிக்கிறேன். இன் அதர் வேர்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 72 into 10 to the power minus 2 கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். அண்ட் ஸோ ஆர் ஆன்சர் வுட் பி 0.72 or 0.072. ரைட்? எக்ஸாக்டாக சொல்லணும்னா 0.072 வரணும். Okay, next question. When initial concentration of a reactant is doubled. ஒரு reactantோட initial concentration double பண்ணா அதோட half life period affect ஆகலை. எப்போவுமே நம்மளோட half life period concentrationனால affect ஆகலைன்னா அப்போது அது first order reactionாக இருக்கும். இல்லை மேம் என்னோட half life period concentrationனால affect ஆகுதுன்னா அப்போது அது 0th ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். இந்த ஒரு ரிலேஷனை தான் மேம் உங்களுக்கு ஒன் ஷார்ட்டில் கிராஃப் வச்சு சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை பேஸ் பண்ணின கொஷின் தான் இது. ஸோ டைரெக்டாக நீங்கள் எந்த ரிலேஷன் எந்த எக்ஸ்பிரஷனுக்கும் போக வேணாம், டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட். ரைட்? நெக்ஸ்ட் கொஷின். The half-life of a substance in a certain enzyme catalyzed reaction is said to be 138 seconds. ஏதோ ஒரு பொருளோட half life period T halfங்கிறது 138 செகண்டாக இருக்குது. The time required for the concentration of a substance to fall from 1.28 grams to 0.04 mg liter inverses. அதாவது நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், என் கையில் ஒரு பொருள் இருக்குப்பா, அதோட half life period வந்துட்டு 138 seconds. ஆனால் அந்த பொருள் 1.28 mgலேருந்து 0.04 mgயா குறையிறதுக்கு தேவையான டோட்டல் டைம் பீரியட் எவ்வளோ, இதை மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட், இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஹாஃப் லைஃபுங்கிறது என்னோட ஆக்சுவல் வேல்யூ, அதோட பாதி வேல்யூவாக ஆகிறதுக்கு தேவையான டைம். 1.28ஓட பாதி அப்படிங்கிறது 0.64. எஸ், 0.64ஓட பாதி அப்படிங்கிறது 0.32. எஸ், 0.32ஓட பாதி அப்படிங்கிறது 0.16. எஸ், 0.16ஓட பாதி 0.08 அண்ட் 0.08ஓட பாதி தான் 0.04. இந்த 0.04 தான் இங்கே கொடுத்துருக்கான். கரெக்டா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் நமக்கு தேவையான டி ஹாஃப் அப்படிங்கிறது ஹாஃப் லைஃப்ங்கிறது 1, இங்கே செகண்ட் கேஸில் 2, தேர்ட் கேஸில் 3, ஃபோர்த்து கேஸில் 4 அண்ட் ஃபிஃப்த்து கேஸில் 5, விச் மீன்ஸ் என்னோட கான்சன்ட்ரேஷன் 1.28லேருந்து 0.04 மாறணும்னா நான் என்னோட ஹாஃப் லைஃப் கூட 5 மல்டிப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான் கண்ணா. என்னோட ஹாஃப் லைஃப் 138 இருக்குப்பா. அப்போ 138 into 5 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும் தானே? எஸ், ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 690 வரும். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களாலேயும் முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.
Right. Unit of rate constant at zero order reaction is zeroth order reactionல நம்மளோட rate constant ஓட unit அப்படிங்கிறது mole liter inverse second inverse. Yes, mole liter inverse second inverse. Also option C is the right answer. Next question. Half-life period of a first order reaction is said to be இவ்வளோ. T half value இவ்வளோன்னு கொடுத்துட்டா. Right. The specific rate constant of the reaction is. இந்த reactionோட rate constant என்னன்னு கேட்டிருக்கான். Half-life period கொடுத்து rate constant கேட்டிருக்கான். Also இது first order reaction சொல்லியிருக்கான். அப்போ first order reactionோட half-lifeக்கான formula T half is equal to 0.693 divided by K. கண்ணா எப்போவுமே இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எனக்கு கே தான் வேணும். எஸ், ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். ஸோ அதனால நான் டி ஹாஃபையும் கேவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கே இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை டி ஹாஃப் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஓகேவா? டி ஹாஃபோட வேல்யூ இங்கே 1386. ஓகே மேம், மறைச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் 1386. நம்மளோட நியூமரேட்டர் வேல்யூ 0.693. இப்போ இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், கட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி இவன் வந்துட்டு நான் நியூமரேட்டரை என்ன பண்ணுறேன், பவர்ஸ் தூக்கிடுறேன், 10 to the power தூக்கிடுறேன். அப்போ எனக்கு 693. என்னோட பவரை நான் 1 2 3 அப்படின்னு இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணதுனால நான் 10 to the power மைனஸை ஆட் பண்ணணும். அதனால 10 to the power -3 டிவைடட் பை 1386. இப்போ பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் 600 ஓட டபுள் தான் 1200. சிமிலர்லி 900 ஓட டபுள் தான் 9 ஓட டபுள் தான் 18. இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்திருக்கிற ரெண்டு வேல்யூஸ் தான் இது. அப்போ நியூமரேட்டர் 1 டைமாக இருந்தால் டினாமினேட்டர் 2 டைம்ஸ். அப்போ நம்மளோட வேல்யூங்கிறது 1/2 × 10 to the power -3 இருக்கும், ஆர் 0.5 × 10 to the power -3 இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் பி would be the right answer. 0.5 × 10 to the power -3. புரிஞ்சிச்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணோம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேஷன் இஸ் த கீ. அப்ராக்சிமேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்கான். ரைட், இந்த ரியாக்ஷனோட ரேட் அட் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 0.01 m இஸ், அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கான். இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூவில் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இவ்வளோவா இருக்குது. அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்டிருக்கான். ஒன்ஸ் அகெயின் பழைய ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இங்கே கே வேல்யூ என்னன்னு அவனே கொடுத்துருக்கான். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், 0.693 என்னோட கன்வீனியன்ட்காக போன சம்மில் பண்ண மாதிரியே 693 × 10 to the power -3ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்னோட பவரை 1 2 3 3 ஆரோ இந்த டைரக்ஷனில் மாற்றிருக்கேன். எஸ், ஐ ஹோப் த கேமரா ஃபைன்ஸ் இட் வெல். இந்த டைரக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படிக்கா வந்துச்சுன்னா மைனஸ், இப்படிக்கா வந்துச்சுன்னா ப்ளஸ். ரைட், ஸோ அதனால நியூமரேட்டரை இப்படி எழுதிட்டேன். டினாமினேட்டரில் 2 × 10 to the power -5. ஓகேவா? இப்போ 2வையும் 693யும் கட் பண்ணணும். கட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக இது 1 டைம்ஸ்னா இது சம்வேர் அரவுண்ட் 350 டைம்ஸ் வருமா? எஸ், ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக 350ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 350 டைம்ஸ். இப்போது இதை நான் மேலே கொண்டு போகும்போது எனக்கு என்ன தெரியுது, இங்கே 10 to the power -3 இருக்குது. ஸோ 10 to the power -3 + 5 பண்ணேன்னா எனக்கு 350 × 10 to the power 10 to the power 2 அப்படின்னு வந்திருக்கணும். இதுதான் இந்த கொஷினில் உள்ள கிவன் டேட்டா வச்சு சால்வ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். பட் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எப்போ வரும்னா, நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவில் இங்கே 10 to the power -5 வராமல் -3 வந்துச்சுன்னா அப்போது நமக்கு
இங்கே இருக்கக்கூடிய 347 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ கொஷினில் ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா மேபி பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், பட் இதுதான் கன்க்ளூஷன். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஷின். A human body required 0.01 Curie activity of radioactive substance after 24 hours. இருக்கட்டும். Half life of radioactive is 6 hours. And the radioactive element oda half life 6 hours. The maximum activity of radioactive substance that can be injected will be. அதாவது என்ன சொல்றான்னா, என்னோட ஹியூமன் பாடினால 0.01 கியூரி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்க முடியும். கியூரினா அது வந்துட்டு எவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதோட ரேடியோ ஆக்டிவ் நேச்சர் பேஸ் பண்ணி ப்ளஸ் அதோட மாஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் கியூரியில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் இங்கே 0.01 கியூரின்னு கொடுத்துருக்கான். சரி மேம், எனக்கு இது ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஹாஃப் லைஃப் என்னன்னு பாருங்கள், விச் இஸ் 6 hours. அப்போது ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது, ரைட்? இந்த 24 hours-ஐ நான் வந்துட்டு 6 டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. which means for every 6 hours நான் இந்த வேல்யூ ஆஃப் சப்ஸ்டன்ஸை என் பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா ஒரு நாளைக்கு 4 தடவை நான் இந்த வேல்யூவை இன்ஜெக்ட் பண்ண முடியும். which means 4 half lifetimes of injections can be done. ரெண்டாவது, ஆக்டிவிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப்டர் என் ஹாஃப் லைஃப், அதாவது இவ்வளோ ஹாஃப் லைஃப்க்கு அப்புறம் நம்ம பாடியில் அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டானா அதற்கான ஒரே ஒரு ஃபார்முலா உங்களோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A டிவைடட் பை 2 to the power n. ஓகேவா? என்னங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் பீரியட். ஜஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா இங்கே 0.01 கொடுத்துருக்கான், டிவைடட் பை 2 to the power 4, which will give you 0.01 divided by 2 to the power 4 சொல்லும்போது obviously 8 இல்லையா? ரைட்? சாரி, இங்கே ஒரு சின்ன மாற்றம். A இந்த கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ A டிவைடட் பை 8 இந்த வேல்யூவை தான் 0.01 சொல்லியிருக்கான், அந்த அளவீடை சொல்லியிருக்கான் இல்லையா? ஸோ இதை இப்படிக்கா கொண்டு வந்தீங்கன்னா A is equal to 0.16 அப்படிங்கிற வேல்யூ வரும். தட் இஸ் ஆர் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். என்ன சத்தத்தையே காணோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கிளியரா இருங்க. இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான், அதை முடிச்சுட்டோம்னா ஜாலியாக இருந்தாலாம். ரைட்? ஓகே. 41st கொஷின். ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப். ஹாஃப் லைஃப் பீரியட் எந்த விஷயத்துக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும்? எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு கேட்டால் இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ரேட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். எப்படி வேணாலும் சொல்லலாம், ரேட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது ஆப்ஷன் A would be the right answer. ஓகே. நெக்ஸ்ட், the half life of கார்பன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்ஃபா வேல்யூவும் இவ்வளோன்னு கொடுத்துருக்கான். மேம், ஆல்ஃபானா என்ன? ஆல்ஃபானாலும் ரேட் கான்ஸ்டன்ட்னாலும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் ரேடியேஷன் வேல்யூ தான் அவன் கொடுத்துருக்கான், ரேடியேஷன் ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். அதற்கான ஃபார்முலா ஃபார் அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், பிகாஸ் ரேடியோ ஆக்டிவ் டிகேங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு கீழே தான் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை T12 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இங்கே ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்கான், T12 வேல்யூ கேட்டிருக்கான். அப்போ T12 is equal to 0.693 divided by 2.31 into 10 to the power minus 4ன்னு எழுதிக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இவங்களை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் 0.693 693 into 10 to the power minus 4னும் 2.31 சாரி ஒரு நிமிஷம் 10 to the power minus 3னும்
2.31 into 10 to the power minus 4 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் கட் பண்ணி ஃபைனலாக என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா at final stands we would get 3 into 10 to the power 3 years. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் டைம் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம temperature dependence of the rate of reaction அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் மோஸ்ட்லி தியரி அண்ட் கிராஃப் பேஸ் கொஷின்ஸாக இருக்கும். மேம் கிராஃப் பேஸ் கொஷின்ஸை பற்றி சொல்லுங்கன்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்கும். Alright, so first question என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். The addition of a catalyst during a chemical reaction alters which of the following quantities? நான் ஒரு catalyst ஆட் பண்றதுனால எந்த ஒரு வேல்யூ மாறுபடும்? நான் ஒரு catalyst ஆட் பண்றதுனால என்னோட ரியாக்ஷனோட ரேட், ஆக்டிவேஷன் எனர்ஜி, threshold எனர்ஜி அண்ட் அந்த ரியாக்ஷன் போகக்கூடிய அந்த ரியாக்டிவ் பாத் இது எல்லாமே மாறுபடும். Which means out of these four options activation energy will change. First, next, the activation energy of a reaction can be determined from the slope of which of the following graphs? இந்த நாளில் எந்த கிராஃப் பேஸ் பண்ணி நம்மளால் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப ஈஸி கண்ணா. இந்த கிராஃபை பற்றியும் மேம் ஒன் ஷாட்டில் ப்ராக்டிஸ் கொஷின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ யூ நோ தட் வி ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ். இந்த கிராஃபில் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். அண்ட் இது யாரோட கிராஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/t versus ln kக்கான கிராஃப். ரைட், இப்போ இவங்களோட கிராஃபில் ஸ்லோப் எடுத்து பார்த்தோம்னா தான் நமக்கு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA/R அப்படின்னு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் ஆக்டிவேஷன் எனர்ஜி ரிலேட்டடான ஸ்லோப். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஃபார் a given exothermic reaction, ஒரு exothermic reactionல Kp and Kp dash are equilibrium constant at temperature T1 and T2. T1 T2 என்ன equilibrium constant இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துட்டா. Assuming that heat of reaction is constant in the temperature range between T1 and T2, the readily observed value என்னன்னு கேட்டிருக்கா. சரி, இப்போ ஒரு exothermic reactionாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட ஃபார்வர்ட் வேல்யூ அப்படிங்கிறது பேக்வேர்டை விட கம்மியாக இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ ஃபார்வர்ட் எனர்ஜி வேல்யூவை நம்ம கேபி, பேக்வேர்ட் எனர்ஜி வேல்யூவை நம்ம கேபி டேஷ்னு வச்சுக்கிட்டோம்னா கேபி will always be greater than kp dash. And so out of these four option D would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், a reaction having equal energies of activation for forward and backward reaction has. அதாவது forward and backward reaction ரெண்டுத்துக்குமே சேம் ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ நம்ம கிராஃப் இப்படி இருக்கும். இங்கே ரியாக்டன்ட் இருக்குன்னா இங்கே ப்ராடக்ட் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த கேஸில் அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? நான் இங்கே ஃபார்வர்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் பேக்வேர்டுக்கும் தேவைப்படுதுன்னா அப்போ இங்கேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய எனர்ஜி இங்கே வெளிவரும் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் டெல்டா ஹெச், விச் இஸ் நத்திங் பட் ஹெச் ஃபார்வர்ட் மைனஸ் ஹெச் பேக்வேர்ட், இது ரெண்டுமே 0 ஆயிரும் இல்லையா? ரெண்டு வேல்யூம் சேமாக இருக்கிறதுனால 0 ஆயிரும். அதனால் அவுட் ஆஃப் தீஸ் ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், in a zero order reaction, ஒரு zero order reactionல நான் ஒவ்வொரு 10 டிகிரி ரைஸ் டெம்பரேச்சருக்கும் ரேட் வந்துட்டு டபுள் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். இதை கூட நம்ம ஒரு கிராஃப் வச்சு படிச்சிருப்போம். என்சிஆர்டியில் கூட அந்த கிராஃப் கொடுத்துருப்பான். என்ன கிராஃப்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரேச்சரில் என்னோட கிராஃப் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. ஓகே, செகண்ட் டெம்பரேச்சரில் என்னோட கிராஃப் வந்துட்டு இப்படி மாறுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே T1, இங்கே T2, சாரி எஸ் T1, இங்கே T2 இஸ் ஈக்குவல் டு 10 + T1 இல்லையா? இந்த கேஸில் எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஏரியா விட இந்த ஏரியா
2 மடங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம கிராஃப் வச்சு ஒன் ஷாட் படிக்கும்போதும் பிராக்டிஸ் கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாம் படிச்சணும் இல்லையா? ரைட். இப்போ இதை பேஸ் பண்ணின கொஸ்டின் தான் இது. இங்க என்ன சொல்லியிருக்கான்? if the temperature is increased from 10 degrees to 100 degrees. Initially 10 degrees இருந்துச்சு, அதை நான் 100 degreesக்கு கொண்டு போறேன். For every 10 degree rise என்னோட ரேட் டபுள் ஆச்சுன்னா 100 degree செல்சியஸ்ல என்னோட ரேட் என்னவா இருக்கும்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஈஸியான ஃபார்முலா சொல்றேன் கண்ணா. ஒரு ட்ரிக் என்சிஆர்டியில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கொடுத்துருக்க மாட்டான், லைக் என்சிஆர்டி அண்ட் மெட்டீரியலை கொடுத்துருக்க மாட்டான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நத்திங் பட் 2 to the power initial degree which is 100, sorry, final degree minus initial degree by initial degree. ஓகேவா? அப்படி பண்ணுறச்சே நமக்கு 2 to the power 9 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட வேல்யூ. 2 to the power 9 எடுத்தோம்னா நமக்கு 512 கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இந்த சிம்பிளான ட்ரிக்கை வச்சு உங்களான வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். For an endothermic reaction, ஒரு endothermic reactionல energy of activation is EA and enthalpy of reaction is delta H. Activation energy EA ன்னு சொல்லிட்டா, enthalpy delta H ன்னு சொல்லிட்டா. Minimum value of EA will be. மினிமமா என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு endothermic reactionா இருந்துச்சுன்னா, endothermic reaction சொல்லும்போது என்னோட ரியாக்டன்டோட எனர்ஜி லெவலை விட ப்ராடக்டோட எனர்ஜி லெவல் அதிகம். ரைட்? ஏன்னா எண்டோ அப்படின்னாவே உள்ள அப்படின்னு அர்த்தம், தெர்மிக்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எண்டோதெர்மிக்னு சொன்னவே அந்த ரியாக்ஷனுக்குள்ள ஹீட்டு வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு ஹீட்டு வேணும், எவ்வளோ ஹீட்டு கிடைச்சாலும் வாடா 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 வாடான்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி அவனுக்குள்ள வச்சிருப்பான். கரெக்டா? அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, இனிஷியலாக நான் இவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கு. ரைட்? ஃபைனலாக இதுவே பேக்வர்ட் ரியாக்ஷன் இருந்தால் குட்டியோண்டு எனர்ஜி தான் இருக்கு. ஆப்வியஸ்லி எனக்கு என்னோட டெல்டா ஹெச் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி வேல்யூவா, அதாவது இந்த பெரிய வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி வேல்யூவாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கரெக்டா? அப்படி பார்க்குறச்சே கண்டிப்பாக நம்மளோட எண்டோதெர்மிக் ரியாக்ஷனும் டெல்டா ஹெச்சை விட அதிகமாக தான் இருக்கும். ரைட்? அண்ட் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டானா அதுக்கு அப்படியே உள்டா டெல்டா ஹெச்சை விட வேல்யூ கம்மியாக இருக்கணும், ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The activation energy of a simple chemical reaction A tends to be is EA in the forward direction. Forward directionல இப்படி இருக்குப்பான்னு சொல்லிடலாம். ரைட், ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நான் வந்துட்டு ஃபார்வர்டில் என்னோட வேல்யூ EA, அப்போ பேக்வேர்டில் என்னோட வேல்யூ மைனஸ் EA அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனே அவன் கொடுக்கலாம். கரெக்டா? இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா, இல்லை ஹீட் எவால்வும் ஆகாமல் ஹீட் அப்சார்பும் ஆகாமல் இருக்கக்கூடிய ரியாக்ஷனா அப்படின்னு அவன் சொல்லலை. இன் திஸ் கேஸ் நம்மளோட EA வேல்யூ அப்படிங்கிறது இட் கேன் பி எய்தர் லெஸ் ஆர் மோர் தேன் EA. ஓகேவா? அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எப்போவுமே கொஷினை வாசிக்கும்போது என்ன கீவேர்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத வாசித்து பார்க்கணும். அதை வாசித்து பார்த்தோம்னாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஷின். By the action of enzymes act பண்ணுறது மூலியமா the rate of biochemical reaction என்னவா மாறும்? என்சைம்ஸோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பயாலஜிலையும் படிச்சிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் பயோமாலிகல்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஸோ என்சைம்ஸோட வேலையே என்ன? ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அண்ட் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே என்னோட பயோகெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை குறைக்கிறவன் பேர் இன்ஹிபிட்டர்ஸ், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கண்ணா, ஸோ இப்போ ஓவராலா நம்மளோட நீட்ல கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க. ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் திங் கண்ணா, கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் கொஸ்டின்ஸ் கேட்பான். கொஸ்டின்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் அந்த ஆன்சரில் ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லைக் ரேட் ரிலேஷன் எழுதும்போது அந்த ரியாக்டண்ட்டாக இருந்தால் மைனஸ் போடணும், ப்ராடக்ட் இருந்தால் ப்ளஸ் போடணும், நம்பர் ஆஃப் மோல்ஸை டினாமினேட்டரில் எழுதணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே கெமிக்கல் கைனடிக்ஸில் நல்ல மார்க் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க.
ஆல் த வெரி பெஸ்ட். உங்களால் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த சீரீஸ் இதே மாதிரி வண்டர்ஃபுல்லாக ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். இந்த மாதிரி அப்டேட்டடான வீடியோ பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போடுங்க. ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஜஸ்ட் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேம் உங்களுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே போட்டுடுறேன். ஆல்சோ நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப் டு டேட்டாக டெய்லி என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதையும் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதையும் முடிஞ்சால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். நெக்ஸ்ட் நாளைக்குள்ள செஷன்ல உங்களை மீட் பண்றதுக்காக, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்றதுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila Ma'am signing off. Thank you and have a great day.